வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய ஆய்தெழுத்து நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிறேன். சமூக வலைத்தளங்கள் இந்த சமூகத்துக்கு எத்தகைய பங்களிப்பை அளிக்கின்றன? இது வந்து ரொம்ப அடிப்படையான கேள்வி எழுப்பியிருந்தாலும் கூட இது இன்னும் கோர் இஷ்யூவாக இன்னொரு போக்கஸ்டாக ஒரு கேள்வி நான் முன்வைக்க விரும்புகிறேன். மத வன்முறையை தூண்டுவதற்கான களமாக அமைகின்றனவா சமூக வலைத்தளங்கள் என்ற கேள்வி என் அடியாளத்தில் இருந்த ஒரு தனிப்பட்ட கேள்வியாக இருக்கிறது. இதற்கான காரணம் என்ன? கடந்த வாரம் பாஜகவுடைய மூத்த தலைவர் திரு இல கணேசனுடைய பேட்டி நமது கேள்விக்கு நமது நிகழ்ச்சியில் தந்தியில் ஒளிபரப்பானது. இந்த முறை கடந்த வாரம் மனிதநேய மக்கள் கட்சியை சேர்ந்த மூத்த தலைவர் திரு ஜவாஹிருல்லாவுடைய கேள்விக்கு நமது நிகழ்ச்சி ஒளிபரப்பாது. இந்த இரு பேட்டிகளுக்கு முன்பும் பின்பும் சமூக வலைத்தளங்கள், குறிப்பாக பேஸ்புக், ட்விட்டர் இணையதளங்களில் இன்று அவரவருடைய வலைப்பக்கங்களில் எந்த மாதிரியான கருத்துக்கள் தரவு செய்யப்பட்டன, எந்த மாதிரியான கருத்துக்கள் பதிவு செய்யப்பட்டன என்றது மிகப்பெரிய வியப்பை, எனக்கு மிகப்பெரிய இன்னும் சொல்லப்பட்ட அதிர்ச்சியை ஏற்படுத்த என்று சொல்லலாம். காரணம் என்ன? இரு சமூகங்களுக்கு இருக்கக்கூடிய இடையில் இருக்கக்கூடிய ஒரு பகைமை எவ்வளவு ஆழமாக இருக்கிறது என்பதை இவையெல்லாம் வெளிச்சம் போட்டு காட்டுகின்றன என்ற சந்தேகம் எழுந்தது. ஒருவரை ஒருவர் குறிப்பிட்டுக் கொள்ளும் விதம், ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டக்கூடிய விதம், அந்த இரண்டு பேருக்குடைய வார்த்தைகள் இருக்கக்கூடிய வீச்சு, அவர்களுடைய மனசில் ஒரு சாதாரண கருத்து என்பதை தாண்டி ஒரு வெறி என்றே கூட சொல்லலாம். இவ்வளவு பகிரங்கமாக பேசக்கூடிய துணிச்சல், பேசக்கூடிய எண்ணம், பேசக்கூடிய வெறுப்பு எங்கிருந்து வருகிறது? இதை தடை செய்துவிட்டு சரி செய்ய முடியுமா? அல்லது இது வந்து கருத்து சுதந்திரத்துக்கான அடிப்படை, இதுதான் உண்மையோடு நம்முடைய முகநூல் என்பது உண்மையான முகத்தை வெளிக்காட்டக்கூடிய விஷயம், இது இப்படித்தான் இருக்கும், இதை புரிந்து கொண்டு இதற்கேற்றபடிதான் நாம் நடந்து கொள்ள வேண்டும். பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கின்றன. மத வன்முறையை தூண்டுவதற்கான களமாக இருக்கின்றனதா சமூக வலைத்தளங்கள்? இதைப்பட்டுதான் இன்றைய ஆய்தல் நிகழ்ச்சி விவாதிக்க இருக்கிறோம். அதற்கு முன்னால் நமது சிறப்பு செய்தியாளர் சலீம் கொடுக்கக்கூடிய கூடுதல் தகவல் என்ன இப்போது பார்க்கலாம். இந்தியாவுல லிங்க்டின், ட்விட்டர் போன்ற சமுதாய வலைதளங்களை காட்டிலும் பேஸ்புக்கை தான் அதிக பேர் பயன்படுத்தி வராங்க. பேஸ்புக்கை பொறுத்தவரை இந்தியா ஒரு மிகப்பெரிய மார்க்கெட். பேஸ்புக்கை உலகத்திலேயே எந்த நாடு முதல்ல அதிகமா பயன்படுத்துதுன்னா அமெரிக்கா. ஏன்னா அமெரிக்கர் தான் இதை கண்டுபிடிச்சது. இரண்டாவது எந்த நாடு அதிகமா பயன்படுத்துது அப்படின்னா இந்தியா. இந்தியாவுல 10ல் ஒருவர் ரொம்ப ஆக்டிவா மும்முரமாக தன்னை பேஸ்புக்கில் ஈடுபடுத்திக் கொள்கிறார். அதாவது இந்தியாவோட மக்கள் தொகை சுமார் 125 கோடி. பேஸ்புக்கை ரொம்ப மும்முரமா பயன்படுத்தி கொண்டிருப்பவர்கள் சுமார் 12 கோடி. அதனால இந்தியா பேஸ்புக்கு ஒரு மிகப்பெரிய மார்க்கெட். இன்னொரு கேள்வி எழுது, எந்த நாட்டில இருந்து பேஸ்புக்கே அதிக ரெக்வெஸ்ட் கொடுக்கறாங்க, இந்த கண்டென்ட் எடுத்துருங்க, அதாவது இது இருந்தால் சமுதாயத்தில் ஒரு அமைதியின்மை நிலவும், இது ரொம்ப ஆபத்தான விஷயத்தை வரவழைக்கக்கூடிய ஒரு கண்டென்ட், இதை எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி பேஸ்புக்கே யார் அதிகமாக கோரிக்கை கொடுக்கறாங்க அப்படின்னு பார்த்தா நம்பர் 1 இடத்தில் இருப்பது இந்தியா தான். அந்த அளவில் மக்கள் மும்முரமாக தன்னை பேஸ்புக்கில் ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள். அரசியல்வாதிகளுக்கு எதிராக யார் வெளிப்படையாக எழுதுகிறார்களோ அவர்கள்லாம் கைது செய்யப்படுறதை நாம பாக்குறோம். மும்பைல பால் தாக்கரேக்கு எதிராக எழுதின 2 பெண்கள், உத்தரப்பிரதேஷ்ல இப்ப சமீபத்தில் ஆசாம் கானுக்கு எதிராக எழுதின ஒரு +2 மாணவன் கைது செய்யப்பட்டான். மேற்கு வங்கத்தில் மமதா பானர்ஜிக்கு எதிராக எழுதின ஒரு ஆசிரியர் கைது செய்யப்பட்டார். நம்ம தமிழகத்துல ஒரு அரசியல்வாதிக்கு எதிராக எழுதிய ஒரு பிசினஸ்மேன் கைது செய்யப்பட்டார். ஏன் கைது செய்யறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய விமர்சனங்கள் ஒரு பக்கம் எழுந்தாலும், சுதந்திரம் வேண்டும் அப்படிங்கிற ஒரு குரல் ஒரு பக்கம் ஒலித்தாலும், இன்னொரு பக்கம் சமுதாய வலைதளத்தில் கருத்துக்களை வெளியிடுவதன் மூலம் சமூகத்தில் அமைதியை குலைக்க பல பேர் முயன்று கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் மறுக்க முடியாத உண்மை அப்படின்னு சொல்லி காவல்துறையே தகவல் சொல்றாங்க. பேசி பார்த்தால் இந்நிலையில் சமுதாய வலைதளத்திற்கு சென்சார் அவசியமா என்ற கேள்வி எழுந்துள்ளதால் இந்த விவாதம் எழுந்துள்ளது. தணிக்கை தேவையா என்ற கேள்வியும் பிரதானமாக எழுந்திருக்கிறது. தணிக்கை மூலமாக இதையெல்லாம் தடுத்துவிட முடியுமா என்ற கேள்வியும் அதை தாண்டி எழுகிறது. ஒரு மத வன்முறை தூண்டக்கூடிய களமாகத்தான் இன்றைய சமூக வலைதள பக்கங்கள் பயன்படுத்தப்படுகின்றன என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இதைப்படித்தான் இன்றைய ஆய்தல் நிகழ்ச்சி விவாதிக்கிறோம். இந்த நிகழ்ச்சி நம்முடைய சமூக வலைதளத்தை அதிகமாக பயன்படுத்தக்கூடிய சமூக ஆர்வலர் எழுத்தாளர் திரு மனுஷபுத்திரன் அவர்கள் முடிந்திருக்கார். அதேபோல மனிதநேய மக்கள் கட்சியை சேர்ந்த திரு தைமியா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கார். அதேபோல பாஜக மற்றும் வலதுசாரி சிந்தனையாளர் திரு கல்யாண் ராமன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அதேபோல வலதுசாரி சிந்தனையாளர் சமூக வலைதளம் அதிகமாக எழுதக்கூடிய திரு பாலாஜி வெங்கட்ராமன் நம்மோடு இருந்திருக்கார். அவங்க 4 பேர் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல திரு மனுஷபுத்திரன் ஆரம்பிக்க நினைக்கிறேன். திரு சலீம் குறிப்பிட்டது போல அதிகமான பேஸ்புக் பயன்பாட்டாளர்கள் இந்தியாவில் இருக்கிறாங்க. அது எவ்வளவு உண்மையோ அது அளவுக்கு இந்த பேஸ்புக் கண்டென்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணிருங்கன்னு சொல்லிட்டு அரசாங்கம், தனிமனித நிறுவனங்கள், முக்கியமான பெரிய நிறுவனங்கள் எல்லாம் சேர்ந்து கோரிக்கை கிட்டத்தட்ட லாஸ்ட் 6 monthsல மட்டும் ஒரு 6000 கண்டென்ட்கள் வந்து நீக்கணும் சொல்லி இந்திய அரசு கேட்டு நீக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி நீக்கணும் சமூக வலைதள பக்கங்கள் இது இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீக்க கோரப்பட்ட எண்ணிக்கையும் அதிகமா இருக்கிறது இந்தியாவில தான். இந்த அதிகமான எண்ணிக்கையில் நீக்கப்படணுங்கிற கோரிக்கை வைத்ததற்கான காரணமே சமூக வலைத்தளங்கள் தவறாக பயன்படுத்தப்படுகின்றன அப்படிங்கிறத காட்டு. நிச்சயமா தவறாக பயன்படுத்துறதுங்கிறது மத வன்முறை சார்ந்து மட்டும் இல்ல, செக்ஷுவல் கண்டென்ட் பண்றது, தனிப்பட்ட பழிவாங்குற நோக்கத்துல போட்டோஸ் போடுறது, மார்பிங் பண்றது. நீங்க பேஸ்புக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி தினமும் அவங்க நீக்கிற பேஜஸ் இருக்குல்ல, அது கவுண்ட்லெஸ் பாத்தீங்கன்னா. இப்போ ஒருத்தரை பத்தி அஃபென்சிவா ஒரு கமெண்ட் போடுறது,
ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த மீடியம் வந்து ஏதோ ஒரு விதத்துல பலராலும் எந்தவித பொறுப்புணர்ச்சி மற்ற விதத்தில் பயன்படுத்தப்படுது. பல்வேறு தலைவர்கள் அதுக்காக வச்சு, அதாவது ஒரு பெண்ணை பற்றி வந்து ஆபாசமான படமோ சித்திரமோ வரையப்பட்டு போட்டா அவங்க நிறைய விஷயம் நம்ம பார்த்திருக்கிறோம். அது வந்து மிக மோசமானதா இருந்தாலும் அது ஒரு பெண்ணோடு முடிந்து விடுகிறது. ஆனால் மதம், ஜாதி, மொழி போன்ற விஷயங்கள்ல வந்து கையாளும் போது இது வந்து ஒரு நபரை சார்ந்தில்லாமல் ஒரு நெருப்பு போல பல இடங்களுக்கு பரவி ஒரு மிகப்பெரிய சிந்தனை ஆழமா விதைச்சிருக்கு. இல்ல, நான் இதை கொஞ்சம் வேற மாதிரி பாக்குறேன். அதாவது இந்த சமூக வலைத்தளங்கள்ல வெளிப்படுற ஹேட்ரட்ங்கிறது சொசைட்டில இருக்கக்கூடிய ஹேட்ரட்டா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அதான் உங்க அறிமுக முறையில சொன்னீங்க. நான் அதை முழுக்க அப்படி பார்க்கல. சமூக வலைத்தளங்கள்ல பாக்குற மாதிரியான ஹேட்ரட் நான் சமூகத்துல பார்க்கவே இல்லை. பல இடங்கள்ல வந்து நிறைய பேர் மாம மச்சானா தான் பல்வேறு சாதி மதங்களை சேர்ந்தவங்க தொடர்ந்து பழகிட்டு இருக்காங்க, உறவாடிட்டு இருக்காங்க. அப்படி பழகுறாங்களா, நடிக்கிறாங்களா? நடிச்சுட்டு எப்படி வாழ முடியாது, அவசியம் என்ன இருக்கு? இப்ப இந்த சமூக வலைத்தளங்கள் வந்து நம்ம முகநூல் சொல்றோமே, இது அதனுடைய சமூகத்துடைய ஒரு ஒரிஜினல் பிரதிபலிப்பு இல்லைன்னு சொல்லிட முடியுமா? நான் என்ன சொல்றேன்னா, நீங்க இப்போ முகநூல்ல வந்து கோடிக்கணக்கான அக்கௌண்ட்ஸ் இருக்கு, அதுல நிறைய பேர் ஸ்பெக்டேட்டரா இருக்காங்க. வேறு சிலர் தங்களுடைய பர்சனல் இன்ட்ரெஸ்ட் உள்ள பல விஷயங்களை ஷேர் பண்றாங்க, பல்வேறு நோக்கங்களுக்கு பயன்படுத்துறாங்க. ஆனா சாதி மதம் சார்ந்த விஷயங்களை விவாதிப்பதற்கு எங்கே இடம் இருக்கிறதோ அந்த இடத்துல இந்த ஹேட்ரட்டை பரப்பக்கூடியவர்கள் அதை தங்களுடைய மீடியமா பயன்படுத்த முயற்சி பண்றாங்க. இந்த அளவுல தான் அதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கு. இதே ஆள் வந்து சொசைட்டில போய் அதை பேசுவாரா, அல்லது விவசாய இடத்துல அதை பேசுவாரா, அல்லது வந்து வீட்டுல அதை பேசுவாரா, நண்பர்கள்ட்ட அதை பேசுவாரா? பேச மாட்டாரு. அதுதான் கேட்கிறேன். ஏதாவது ஒரு ஒரிஜினலான ஒரு நபர் தன்னுடைய முகத்தை அடிமனத்தில் இருக்கக்கூடிய எண்ணத்தை வெளிப்படுத்த முடியாத இடமா வந்து தவிக்கும் போது, அலுவலகமோ வீடோ பொது இடமோ இருக்கும் போது அதற்கான ஒரு வடிகாலா இந்த சமூக வலைத்தளம் இருக்குது. அப்ப அங்க வரக்கூடியதான உண்மையான முகம் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய எப்படி உண்மையான முகம் நினைக்க முடியும்? என்னன்னா இவங்க ரொம்ப ரொம்ப மைனாரிட்டின்னு சொல்ல வரேன். இப்ப ஒருத்தருக்கு வந்து ரொம்ப சாதி ரீதியான வெறுப்பு இருக்குன்னு வைங்க, சொசைட்டில அதை காட்ட முடியாது. காட்டினா எனக்கு அது ஒரு அஃபென்சிவ். ஆனா நீங்க போய் உங்க முகத்தை மறைச்சிட்டு ஒரு இடத்துல போய் எழுதுறீங்க. ஆக என்னன்னா சமூகத்தினுடைய குப்பைகள் தான் வந்து சேரக்கூடிய ஒரு இடமா இன்னைக்கு வந்துட்டு சமூக வலைத்தளங்கள் மாறுது வந்துட்டு. ஆனா இவர்கள் ஒரு சின்ன பிரிஞ்சு குரூப்னு நான் சொல்றேன். இது நம்ம சமூகத்துல காலங்காலமா இருக்கக்கூடிய ஒற்றுமை உணர்ச்சியை இது போன்ற விஷயங்கள் வந்து குலைக்க முடியாதுன்னு முழுக்க நம்புறேன். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவர்களை இந்த சமூகத்தின் பிரதிநிதியா எடுத்துக்க முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நான் ஒரு கருத்தை இங்க சொல்றேன், இதுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன். இதுக்கு நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அதுக்கு நான் பதில் சொல்றேன். இதுக்கு எல்லாத்துக்குமே நான் ரெஸ்பான்சிபிள். நீங்க ஒரு ஊடகத்தில் இருக்கீங்க, நீங்க பேசுற எல்லாத்துக்கும் நீங்க ரெஸ்பான்சிபிள். ஆனா இவங்க தாங்கள் முன்வைக்கிற எதுக்குமே ரெஸ்பான்சிபிள் கிடையாது, லீகலா ரெஸ்பான்சிபிள் கிடையாது. சுலபமா நீங்க சொல்லிட முடியுமாங்கிற கேள்வி எழுது. ஏன் அப்படின்னா, பல படங்கள் ஒரு ட்ரெய்லர் வெளியே வந்த உடனே திரையுலகத்துல ரொம்ப கவலை பண்றாங்க. ஒரு ட்ரெய்லர் வருது, பார்த்த உடனே மொக்க அப்படின்னு கமெண்ட் போட்டுறான். உடனே அந்த படம் ஃபுல்லா வந்து ஸ்ப்ரெட் ஆகி வெளியே வந்து அந்த படத்துல நல்லா இல்லைன்னு சொல்லி ஒரு 6 ஓப்பனிங்கே இந்த படத்துக்கு இல்லாம போயிருது. 4 பேர் பார்க்கக்கூடிய வெறும் வந்து ஒரு லைக் ஒரு அன்லைக் போறது வந்து இவ்வளவு பெரிய இஷ்யூ ஆயிருது. அது எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுது. நீங்க உங்களுக்கு தெரியும், பாரதிய ஜனதா கடந்த 2014 பொது தேர்தலில் இந்த சமூக வலைத்தளங்களை எந்த அளவுக்கு பயன்படுத்துறது, சமூக வலைத்தளங்களுடைய தாக்கம் தான் ஒரு பொது புத்தியில இந்த மாதிரி பாஜக ஜெயிச்சு எண்ணத்தை உருவாக்க காரணமா இருந்ததுன்னு பல வல்லுநர்கள். அதாவது ஒரு பெரிய பொலிட்டிக்கல் வேவ் நடந்துகிட்டு இருக்கப்போ அது இதுல எங்கேயோ கான்ட்ரிபியூட் பண்ணும். ஆனா நம்ம நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா அது மட்டும் தான் பாத்தீங்கன்னா நிச்சயமா இல்ல, எத்தனையோ ஃபேக்டர்ஸ் வந்துட்டு அதுல ஆபரேட் ஆகுது. சோ இதோட ரோலை நம்ம கொஞ்சம் மிகைப்படுத்தி புரிந்து கொள்கிறதுதான் என்னுடைய எண்ணம். இன்னொன்னு, இதுல இது போன்ற கருத்துக்களை வெளிப்படுத்துறவங்களை அதை வாசிக்கக்கூடியவங்க ஸ்பெக்டேட்டர் வாசிக்கிறாங்க இருக்காங்க இல்லையா, நிறைய பேர் வெறுக்கிறாங்க. அவங்க எந்த சாதியை சேர்ந்த எந்த மாற்ற சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி, இவ்வளவு மோசமா பேசுறாங்க, ஒரு பொதுவெளியில் அவனுக்கு எந்த விதமான ஒரு நாகரிகம் இல்லையே, ஒரு சிவில் சென்ஸ் இல்லையே அப்படின்னு தான் பெரும்பாலான மனிதர்கள் நம்புறாங்க வந்துட்டு. அதனால இவர்களை இந்த சமூகத்தினுடைய முகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறத என்னுடைய பார்வை. கல்யாண ராமன் கேட்க இவர் சொல்ற கருத்துல வந்து ஒரு விஷயத்தை நான் கேள்வியா முன்வைக்க விரும்புறேன். ஒரு கமெண்ட் ஒருத்தர் போடுறாரு, 15 லைக் வந்திருக்கு, 10 ஷேர் வந்திருக்கு அப்படின்னா வெளியிலிருந்து பாக்குறோம் இவ்வளவு பேர் லைக் பண்ணிருக்காங்களா, இவ்வளவு பேர் ஷேர் பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் பாக்குறாங்க. அதை வந்து அவரே குறிப்பிட்ட போல 100 பேர் பார்த்திருக்கலாம், 200 பேர் கவனித்திருக்கலாம். ஆனா 200 பேர் போடாம 10 பேர் மட்டுமே பார்த்து 10 பேர் மட்டுமே ஷேர் பண்ணிருக்கலாம். ஆனா பாக்குறவங்களுக்கு 100 பேர் பார்த்தாங்க, 10 பேர் தான் ஷேர் பண்ணீங்கன்னு தோணல, இத்தனை பேர் லைக் போட்டிருக்காங்க. லைக் போட்டுக்கல வேற போய் பார்த்து யார் யார் லைக் போட்டிருக்கான்னு வேற பாக்குறான். அப்ப அதுல வேற அந்த எந்த குரூப் இருக்குன்னு உனக்கு அடையாளம் தெரியுது. இப்ப இது வந்து ஒரு குரூப்பிசம் தானே ஃபார்ம் பண்ண வருது. நான் பூரா இஸ்லாமியர், நான் பூரா வந்து தவி ஜமாத்காரன், நான் வந்து RSS காரன், நான் வந்து பாஜக காரன், இப்படி வந்து ஒரு மதமாகவோ ஜாதியாகவோ மொழியாகவோ இப்படி மீண்டும் ஒரு குழுவா சேர்க்கத்தானே இது உதவுது. இந்த குழு மனப்பான்மைன்றது வந்து சமுதாயத்தில் மிக இயல்பாக இருக்கிற விஷயன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த கேள்வி வந்து சமுதாயத்தில் என்ன இருக்கோ அதை தான் இங்க பிரதிபலிக்குது அப்படின்றதையும் தெளிவா புரிஞ்சுக்கலாம். சமுதாயத்தில் இருக்கிறத பிரதிபலிக்கல அப்படின்னு சொல்லி மனுஷபுத்திரன் அது அவருடைய வாதம், இது என்னுடைய வாதம். ஓகே, சமுதாயத்தில் குழு மனப்பான்மை இருக்காது. ஜாதி பெயரால் இருக்கலாம், மதத்தின் பெயரால் இருக்கலாம், மொழியின் பெயரால் இருக்கலாம், வேறு காரணங்களா இருக்கலாம். சாப்ட்வேர் ஆட்கள்லாம் ஒன்னா இருப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா இருப்பாங்க, வெறும் சினிமா ரசிகர்கள்லாம் ஒன்னா இருப்பாங்க. இது குழு மனப்பான்மைன்றது உலகம் முழுக்க இருக்கிற ஒரு விஷயம், இங்க மட்டும் இல்ல, இந்தியா சம்பந்தப்பட்டது மட்டும் இல்ல. இது முதல் விஷயம். ரெண்டாவது, சமுதாயத்துடைய எண்ணங்களை பிரதிபலிக்கிறதா அப்படின்னு பார்த்தா
பிரதிபலிக்குது அப்படின்றது தான் என்னுடைய ஒப்பீனியன். நான் ஒரு வாதத்துக்காக ஒரு 2 எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. இந்திய அரசாங்கம் கிட்டத்தட்ட 1,20,000 கோடிகள்ல சிமெண்ட் சாலைகள் போட போகுது அப்படின்னு ஒரு பதிவை நான் போட்டிருந்தேன். ஒரு சிமெண்ட் சாலை ஏதோ ஒரு நாட்டில இருந்த ஒரு சிமெண்ட் சாலையுடைய ஒரு போட்டோ எடுத்து கிட்டத்தட்ட 1000 பேர் ஷேர் பண்ணாங்க. இது 30% சீப்பான சாலைகள். இது நிதின்ஜியோட நான் பேசிட்டு இருக்கும் போது கிடைத்த தகவல். அதனுடைய அடிப்படையில் இந்த மாதிரி அரசாங்கம் பிளான் பண்ணுதுன்னு போட்டேன். மக்களுக்கு டெவலப்மெண்ட்ன்றது தேவைன்னு மக்கள் நம்புறாங்க, வேணும்னு எதிர்பார்க்கறாங்க. சோ அது சம்பந்தப்பட்ட ஆட்கள்லாம் ஒரு குழு மனப்பான்மையோட யோசிக்கிறாங்க. இதுல கம்யூனலிசம் கிடையாது, இது டெவலப்மெண்ட் அஜெண்டா. சோ அது ஒரு குழு மனப்பான்மை. கல்யாண் ராமனுடைய பேஸ்புக்கை ஃபாலோ பண்ணுவாங்க, ட்விட்டரை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க பொதுஜன லிஸ்ட்ல சேர மாட்டாங்க. பாஜகவுடைய விரும்பிகள், பாஜகவுடைய ஆதரவாளர்கள், அல்லது கல்யாண் ராமன் என்ன செய்யறாருன்னு கண்காணிக்க விரும்பக்கூடிய மிகச்சிலர். இவ்வளவுதான் இருக்க முடியும். பொது அப்படி நான் எடுத்துக்க விரும்பல. என்ன இது எப்படி போகுது, ஏன்னா நீங்க எப்படி அனலைஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னீங்களோ அந்த அனாலிசிஸ் நம்ம தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். யாரெல்லாம் இதுக்குள்ள வர்றாங்க, யாருக்கெல்லாம் இதுல இந்த என்ன ஏஜ் குரூப், என்ன செக்மெண்ட் வர்றாங்க, ஏன் பண்றாங்க அப்படின்னு கண்காணிக்கிறதுக்காக ஒரு குரூப் வருது. அது மிக இயல்பா இருந்துகிட்டு இருக்கு, அது ஒண்ணும் பண்ண முடியாது, அவங்களுடைய இயல்பு. ஆனா பொதுப்படையா பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் அதை ஷேர் பண்ணிருப்பாங்க, அது பிடிச்சு போச்சு, அந்த சிந்தனை அந்த அணுகுமுறை பிடிச்சு போச்சுன்றதுக்காக அடுத்த ஆள் அதை ஷேர் பண்ணுவான். அவனுக்கும் இந்த அமைப்புகளுக்கோ இந்த சித்தாந்த ரீதியான விஷயங்களுக்கோ எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. ஆனா இத மக்கள் விரும்புறாங்க அப்படின்ற விஷயங்கள் எது பகிரப்பட்டாலும் அந்த விஷயம் அது ஒரு பெரிய ஷேரிங்கோ லைக்கிங்கோ படுற மாதிரி இருக்கு. நான் சொன்ன மாதிரி அதுக்கே ஒரு 1000க்கு மேற்பட்ட கமெண்ட்ஸ் வந்ததை நான் பார்த்தேன். அந்த ஒரு பதிவுக்கு ஷேர், இது கிடையாது, லைக் கிடையாது, ஷேர்ன்றது பெரிய விஷயம். சோ அதுக்கே 1000 பேர் ஷேர் பண்றது எனக்கு பயங்கர ஒரு ஆச்சரியமான விஷயமா இருந்துச்சு. என்னுடைய மொத்த லிஸ்ட்ல 5000 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, 1000 பேர் ஷேர் பண்ண முடியாது இல்லையா? 1000 பேர் அதை 1000 பேர் பார்க்க கூட மாட்டாங்க என்னுடைய 5000 பேர் லிஸ்ட்ல இருக்கவங்க. ஆனா அதை மீறி இருக்கவங்க தான் அதுல நிறைய ஷேர் பண்ணிருந்தாங்க. பல பேர் கிட்டத்தட்ட என்னுடைய ஒப்பீனியன்ல கிட்டத்தட்ட 60% நண்பர்கள் லிஸ்ட்லயே கிடையாது. பாயிண்ட் சமூகத்தினுடைய எண்ணம் தான் அதுல பிரதிபலிக்கிறது. நிச்சயமாக சமுதாயம் வளர்ச்சி விரும்புது அப்படின்னு எனக்கு பட்டவர்த்தமா தெரிஞ்ச ஒரு விஷயம். மற்ற எல்லா ஷேரிங்கை விட இந்த சாலை சம்பந்தப்பட்ட ஷேரிங் அதிகமா போனதுதான். இது காரணம் மக்கள் என்ன நினைக்கிறார்களோ அதுதான் வலைத்தளங்களையும் கூட வெளிப்படுது அப்படிங்கிற ஒரு பார்வையா இருக்குது. எல்லா இடங்களிலும் இருப்பது போல இங்கேயும் கூட சில விதிவிலக்குகள் இருக்கும். என்னுடைய முகநூல் பக்கத்துல ஒரு முக்கியமான ஒரு கமெண்ட் வந்தது. திரு ஜவாஹிருல்லா பேட்டி காணும் போது ஒரு நண்பர் குறிப்பிட்டிருக்கார், அவர் தீவிரவாதி, அவரிடம் பார்த்து கேளுங்கள் என்று சொல்லியிருக்கார். இன்னொரு நண்பர் கேட்டிருக்கார், கோவை குண்டுவெடிப்பு பற்றி அவரிடம் கேளுங்கள் என்று. கோவை குண்டுவெடிப்பு பற்றி திரு ஜவாஹிருல்லாம் ஏன் கேட்க வேண்டும்? இவர் தீவிரவாதி என்று வெளியே போய் ஒரு பொது இடங்களில் பேசிட முடியுமா? எந்த தைரியத்தை அப்படி சொல்றார்? ஒரு நபரை பார்த்து தீவிரவாதி என்ற குறிப்பிடக்கூடிய துணிச்சல்களுக்கு எங்கிருந்து வந்தது? முகநூல்ல இருக்கிற நமக்கு யாரும் அடையாளம் தெரியாது, நம்முடைய காவல்துறை நடவடிக்கை எடுக்காதுங்கிற ஒரே ஒரு காரணம் தானா? இவருடைய எண்ணம் ஏன் இவ்வளவு ஆழமாக ஒரு வெறுப்புணர்வை உமிழ்கிறது? மத வன்முறை தூண்டும் களமாக இருக்கிறதா சமூக வலைத்தளங்கள் என்ற தலைப்பில் இன்றைய ஆயுதல் நிகழ்ச்சி விவாதித்துக் கொண்டிருக்கோம். நான் வலதுசாரி சிந்தனையாக இருக்கக்கூடிய முகநூல்ல ஒரு பாக்டி வரக்கூடிய திரு பாலாஜி வெங்கட்ராமன் கேட்க விரும்புகிறேன். இந்த விஷயங்கள்ல இந்துக்கள் முஸ்லிம்கள் என்று மிகப்பெரிய ஒரு பிளவு, மிகப்பெரிய ஒரு குழு தொடர்ந்து ஒரு பிரச்சனை வந்தா உடனடியாக கமெண்ட் போடக்கூடிய சில குறிப்பிட்ட நபர்கள் இரண்டாக பிளந்து கிடக்கிறார்கள் என்பதை மறுப்பீர்களா? மறுக்க முடியாது. அதுல நீங்களும் கூட ஒரு ஆள் சொல்லலாமா? டு சம் எக்ஸ்டென்ட். இது மூலமா நீங்க பரப்பக்கூடிய விஷயம், நீங்க உங்களுடைய கோர் ஐடியாலஜி, கோர் ஆர்வம் எது அப்படிங்கறத வெளிக்காட்டுற மாதிரி நீங்க உணரலையா? இல்ல சார், இதுல ஐடியாலஜின்றதை விட நீங்க இப்படி பார்க்கணும். இந்த முகநூல்ன்றதே சமீபமா கிடைத்த ஒரு கிஃப்ட் எடுத்துதான் ஒரு காமன் மனிதனுக்கு, ஒரு பொது மனிதனுக்கு அவனுடைய எண்ணங்களை வெளி சொல்லக்கூடிய ஒரு பகுதி எது அப்படின்னு சொன்னா இன்னைக்கு கிடைச்சிருக்கிறது ஒரு முகநூல். ஃபார் எக்ஸாம்பிள் 2004 சுனாமி வந்த போது, சுனாமின்ற ஒரு இது நடந்த போது உடனே அப்போ இமெயில் தான் பிரசித்தமா இருந்தது. வந்ததுன்னு சொன்னோன்னே அந்த இமெயிலை வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 1500 இமெயில் ஐடிக்கு நான் ஸ்ப்ரெட் பண்ணேன். ஒரு 2 டேஸ்ல ஒரு குழந்தையோடைய ஒரு போட்டோ வந்தது எனக்கு இந்தோனேஷியால இருந்து. இந்த குழந்தை உயிரோட கண்டுபிடிச்சிருக்கோம், இந்த குழந்தையோட அப்பா அம்மா கண்டுபிடிக்க முடியல. யூ ஒன்ட் பிலீவ், அந்த இதை திருப்பி நான் ரீஸ்ப்ரெட் பண்ணி அந்த குழந்தையோட தந்தைய பல்காரியால கண்டுபிடிச்சாங்க. அந்த ஃபேமிலி, நாட் தந்தை, அந்த ஃபேமிலி பல்காரியால கண்டுபிடிச்சாங்க. ஸோ அப்போ இது நல்லபடியா தான் யூஸ் பண்ணிருக்கோம் இமெயில் அன்னைக்கு. அதே மாதிரி தான் இன்னைக்கு ஃபேஸ்புக். இமெயில் போய் இன்னைக்கு இமெயிலுக்கு கொஞ்சம் அட்வான்ஸ் ஃபேஸ்புக். எங்களுடைய இது நல்லதுக்கு யூஸ் பண்ண போறாங்க. இந்த மாதிரி நீங்க சொல்லும் போது இது ஒரு
மேஜர் பர்சன்டேஜ் தான். இந்த ஃபைட்டுன்றது வந்து இல்ல கருத்து மோதல் அப்படின்றது வந்து ஒரு சின்ன பர்சன்டேஜ் தான். எல்லாருமே ஒரு கருத்து மோதலா இருந்தா பரவாயில்ல. உங்களுக்கே தெரியும், நீங்க சொல்லக்கூடிய இந்த 2004 சம்பவம் நீங்க சொல்ற வரைக்கும் வேற யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. அந்த 1500 பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், அவ்வளவுதான். ஆனா அந்த மதம் தொடர்பான ஜாதி தொடர்பான மொழி தொடர்பான இனம் தொடர்பான கமெண்ட்டுகளோ ஒரு லைக்கோ எவ்வளவு பெரிய சென்சியல் பரப்புது நம்ம பாக்குறோம். நீங்க ஏற்கனவே திரு சலீம் குறிப்பிட்டது போல மகாராஷ்டிரால வந்து ஒரு பால் தாக்கரே பற்றின ஒரு லைக் வந்து ஒரு கைது வரைக்கும் கொண்டு போய் சேர்த்துச்சு. வெறும் ஒரு லைக் வந்து கைது வரைக்கும் கொண்டு போய் சேர்த்துச்சு. சோ இது என்ன காரணம்? அவருடைய மத பின்னணி இதுதான் பார்க்க முடியும். இவங்க வந்து நம்முடைய மத தலைவரா இருக்கிற ஒரு அரசியல் கட்சி தலைவரா அவர் பார்க்கல, ஒரு இந்து மதங்களுடைய தலைவரா பார்க்கப்பட்டார் பால் தாக்கரே. அப்படித்தானே இது மதமா தானே பிளந்து கிடக்குது. அதைத்தானே அப்பட்டமா வெளிப்படுத்துது. ஒவ்வொருத்தர் பற்றியும் ஒரு கமெண்ட். நான் ஏற்கனவே சொன்னது போல திரு ஜவாஹிர்லாலோட பேட்டி போல என்னுடைய முகநூல்ல ஒருத்தர் பதிவு செய்யறார், அவர் ஒரு தீவிரவாதின்னு சொல்லி சொல்றார். இன்னொருத்தர் சொல்றார் கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பிட்டு அவர்கிட்ட, கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பிட்டு அவர்த்தையும் கேட்கணும். அதை யாரு நம்ம கேட்கறது? மதானிட்ட கேளுங்க, பாஷாட்ட கேளுங்க, தொடர்புடைய குறைந்தபட்சம் குற்றம் சாட்டப்பட்டவங்கள்ட்ட கேளுங்க, விடுவிக்கப்படுறாங்க இல்லைங்கிற. அப்புறம் ஒரு முஸ்லீமா இருக்கிறாங்கிற ஒரே காரணத்துக்கு அவரை கேளுங்க அப்படின்னு சொன்னா என்ன மாதிரியான முத்திரையை இந்த சமூக வலைத்தளங்கள் கொண்டு போகிற பார்க்க வேண்டாமா? அதே தலைவர் நீங்க நேற்று பேட்டி கேட்கும் போது என்ன சொன்னாரு? நீங்களே அந்த பேட்டியில அதை மறுத்து இருக்கிறீங்க. ஒரு குழு அப்படின்னு ஒரு பக்கம் பேசுறீங்க, இன்னொரு பக்கம் பார்க்கும்போது அதை குழுவா பார்க்காம ஒரு பெரிய அமைப்போட சார்புன்னு சொல்லி பேசுறீங்கன்றது. இதை யார் கத்துக் கொடுக்கிறது? அந்த தலைவர்கள் தான். ஒரு அரசியல் கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு இது போன்ற வன்முறைகள் அதிகம் வருகின்றனவோ என்ற சந்தேகத்தை அவர் வெளிப்படுத்தினார். பாஜக வந்து குண்டு வச்சதுன்னு சொல்லல. நான் அப்படி சொல்லல சார். நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்க அவர்கிட்ட பேசும்போது ஒரு இதுல பார்க்கும்போது நீங்க சொல்றது குழுன்னு சொல்றீங்க. அதே சிறு குழுவை நீங்க குழுவா ஏத்துக்காம அதோடைய பெரிய கட்சியுடைய சார்பு நிலையில இவங்க பண்றாங்க. நீங்க சொல்றது எந்த விதத்துல நியாயம்? திரும்ப சொல்றேன், ஒரு குழுவினர் வந்து மாடு அறுக்கும் போராட்டமோ மற்ற விஷயங்களும் நடத்தும் போது அது அந்த குழு நடத்துறாங்க, எங்களுக்கு தொடர்பு இல்லைன்னு சொல்றாரு. ஆமா, இதை பத்தி சொல்லும் போது இந்த மாதிரி இந்து அமைப்புகள் தாக்க நடத்தும் போது மத்தியில பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு இது போன்ற சம்பவங்கள் அதிகரித்து விட்டன. இன்னைக்கு முஸ்லீம் லா போர்டு வந்து இன்னைக்கு சொல்லி இருக்குது, இந்துக்கள் வந்து பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு சிறுபான்மையினர் தாக்குதல் அச்சுறுத்தல் அதிகரித்து விட்டது இன்னைக்கு பதிவு பண்ணிருக்காங்க. இந்த எண்ணத்தோட ஒரு வெளிப்பாடு தான் திரு ஜவாஹிர்லால் சொன்னது. நான் கேட்கறது அது இல்ல, இது வந்து அரசியல் ரீதியான கருத்து. நான் அப்படியே சொல்லிட்டு போறேன். நான் வந்து பகிரமா சொன்னா திரு ஜவாஹிர்லால் அந்த உரிமை இருக்குன்னு சொன்னா இது அரசியல் ரீதியான அதிமுக, திமுக, பாமக, மதிமுக போன்ற எல்லா கட்சிகளும் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு இருக்கலாம், இல்லாம போகலாம். நான் சொன்னா ஒரு நபரை பார்த்து இவர் தீவிரவாதி, இவர் தான் அந்த இடத்துல குண்டு வைத்தார்னு சொல்ல முடியாது. அவர் இஸ்லாமியர் ஒரு காரணம் தவிர திரு ஜவாஹிருல்லாவை நீங்கள் வந்து கோவை குண்டு எப்படி தொடர்புபடுத்த முடியும்? திரு ஜவாஹிருல்லாவை தீவிரவாதி எப்படி சொல்ல முடியும்? நீங்க எப்படி அந்த கமெண்ட் வைக்க முடியுது? அப்ப அந்த மனசுக்குள்ள வந்து என்ன ஒரு வெறுப்புணர்ச்சி எப்படி உள்ள புதைஞ்சு கிடக்கு? 2002 நரேந்திர மோடியை மரண வியாபாரின்னு யார் சொன்னது? அரசியல்வாதிங்க தானே. ஆமா, அதை எப்படி சொன்னாங்க அந்த வார்த்தையை? அது பெரிய வரவேற்பு பெற்றதா, எதிர்ப்பு சம்பாதிச்சதா? மன்மோகன் சிங்க பன்னுமோகன் சொன்னாங்க. இதே சன் பரிவாரம் பிரதமரை அவமதிப்பதுன்னு சொன்னா, மன்மோகன் சிங்கை அவமதித்தது வந்து ரொம்ப அதிகப்படியான அவமதித்திருக்கிறது பிஜேபியும் RSS சன் பரிவாரம். இல்ல, அவமரியாதைங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமா நான் பாக்குறேன். அரசியல் கட்சினாலே மரியாதை கிடையாது, அவமரியாதை வேற. நான் என்ன பாக்குறேன், அவர் சொன்ன விஷயம் தான். மன்மோகன் சிங் மன்மோகன் சொல்றதுக்கும் நரேந்திர மோடி மரண வியாபாரி சொன்னதுக்கு நான் வித்தியாசம் பாக்குறேன். நான் என்ன பாக்குறேன், இது வந்து ஒரு தூண்டக்கூடிய விஷயம். மரண வியாபாரி என்ன சொல்லுங்க, இஸ்லாமியர்கள் அங்கு ஏராளமா படுகொலை செய்யப்பட்டார், அதற்கு காரணமாக இருந்தவர் இவர் அப்படிங்கிற குற்றச்சாட்டு தான் சோனியா வச்சது. ஆனா இது பொது வழியில மிகப்பெரிய எதிர்ப்பு தான் சம்பாதிச்சு வரவேற்பு சம்பாதிக்கிறார். அதற்கு பிறகு இது போன்ற குற்றச்சாட்டுக்கு பிறகுதான் அவர் வந்து பிரதமராகவே ஆயிட்டார். சோ மன்மோகன் சிங் ஊழல்வாதி சொல்றது, 2G கேஸ் சொல்றது, இதெல்லாம் வந்து அரசியல்வாதிங்கிறது வேற, மன்மோகனுங்கிறது வேற, ஊழல்வாதின்னு விமர்சிக்கிறது வேற. ஊழல் செய்தால் குற்றம் சாட்டப்பட்டவரை ஊழல்வாதின்னு விமர்சிக்கிறது வேற. மன்மோகன் இப்ப அதே எடுத்து மரண வியாபாரின்னு சொன்னது ஏன்? மரண வியாபாரி உச்சநீதிமன்றத்தினுடைய அமிக்கஸ் கியூரி ராஜு ராமச்சந்திரன் வந்து இவருக்கு இதுல தொடர்பு இருக்கு, இந்த கொலையில தொடர்பு இருக்குன்னு வெளிப்படையாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஹரேன் பாண்டியாவுடைய அமைச்சர் ஹரேன் பாண்டியா விவகாரத்தை எடுத்துக்கிட்டா அவர் அமைச்சர் அன்றைக்கு கூட டீஸ்டா மனித உரிமை போராளி டீஸ்டா அவர்கள் தெளிவா சொன்னார், என்னுடைய தொலைபேசிக்கு ஹரேன் பாண்டியா அமைச்சராக இருந்த மோடியினுடைய அமைச்சரவையில் இருந்தவர் எனக்கு தொலைபேசியில வந்தாரு, நான் சாட்சி சொல்லுகிறேன் சொல்லி வந்து நீதிபதி இடத்துல சாட்சி சொன்னதற்கு பிறகு அவர் என்ன செய்யப்பட்டாங்க, அந்த ஹரேன் பாண்டியா வந்து கொலை செய்யப்பட்டார்கள். இதெல்லாம் வரலாறு. ஒண்ணுக்கு பின்னணி பார்க்க சொன்னா மன்மோகனுக்கு பின்னணி பார்த்தா மரண வியாபாரி சொன்னது சரிதாங்கிற அடிப்படையில தான் வரும். நீங்க வந்து இந்த நாட்டுடைய நீதிமன்றத்தை நம்ப மாட்டீங்க இல்லையா? ஒரு தனிநபர் சொல்றதை நீங்க நம்புவீங்க. இந்த நாட்டோட நீ ஒரு விஷயம், நரேந்திர மோடிக்கு மட்டும்தான்
ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அமைத்து 48 மணி நேரம் மாறி மாறி விசாரணை நடத்தி அது நேரடியாக முதலமைச்சராக இருந்தபோது கலந்து கொண்டு பதில் சொல்லி அவர்கள் அந்த எஸ்ஐடி வந்து இவர் மீது குற்றம் இல்லை என்று சொல்லி அதற்கு உச்சநீதிமன்றம் அதை உச்சநீதிமன்ற சூப்பர்விஷன் நடந்த கேஸ் இன்னைக்கு 2G கேஸோ நிலக்கரி கேஸோ சுப்ரீம் கோர்ட்டுடைய நேரடி பார்வையில் நடக்குது. அதே மாதிரி ஒரு நேரடி பார்வை நடந்த ஒரு வழக்கு அதுல வந்த தீர்ப்பு அவருக்கு உடன்பாடு அவர் தொடர்பு இல்லைன்னு சொல்லிட்டு அதை நீங்க நம்ப மாட்டீங்க. டீ ஸ்டார் சொன்னா நம்புவீங்களா? டீ ஸ்டார் சொன்ன நம்புவேன்னு சொல்லல. டீ ஸ்டார் மட்டும் நான் சொல்ல வரல. அதே உச்சநீதிமன்ற நீதிபதி நியமிக்கப்பட்ட அமிக்கஸ் கூறி ராஜு ராமச்சந்திரன் அவரும் இதே வார்த்தையை சொல்லியிருக்கிறார். அமிக்கஸ் கூறி நீதிபதி அல்ல என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும். அமிக்கஸ் கூறி சொல்லக்கூடிய ரோல் என்னன்றத பத்தி நீங்க புரிஞ்சிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. வசதிக்காக ஏதோ ஒரு முயற்சியை சொல்றாரு. முதல்ல சகோதரர் தைமியாக்கு தெரிய வேண்டிய விஷயம் கிண்டலுக்கும் துவேஷத்துக்கு இருக்கிற வித்தியாசம். எக்ஸாக்ட்லி. இது புரியாட்டா இப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க. மன்மோகன் சிங் மேல தைமியாக்கு என்ன அவ்வளவு பெரிய அக்கறைன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் தயவு செஞ்சு. இந்த மாதிரி சிம்பிள் விஷயங்கள் ஹியூமன் சைக்காலஜி சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இது துவேஷம் வேறு கிண்டல் வேறு. மன்மோகன் சிங் மன்மோகன் சிங் ஒரு நூல் சேர்த்துட்டா அது கிண்டல்னு நினைச்சு அந்த சம்பந்தப்பட்ட நபர் எழுதுறானே தவிர அது வந்து மன்மோகன் சிங் மேல இருக்கிற துவேஷத்தில் இல்ல. ஆனா மரண வியாபாரி என்ற வார்த்தையை சோனியா காந்தி உபயோகப்படுத்தும் போதும் அதை பார்த்து தைமியா போன்றவர்கள் சந்தோஷப்படும் போதும் அது துவேஷத்தை காட்டுகிறது. அதற்காக நரேந்திர மோடி மீது மாற்று கருத்து கொண்டவர்கள் சந்தோஷப்படும் போது சொல்றதுக்கும் தைமியா போன்றவர்கள் சந்தோஷப்படும் சொல்றதுக்குமே ஒரு துவேஷம் இருக்குதுன்ற நிச்சயமா இருக்கும். ஏன்னா நரேந்திர மோடி இந்த நாட்டுடைய பிரதமர் வேட்பாளரை பார்த்து துவேஷம் பரப்புகிறவர்களுக்கு அது சந்தோஷமா இருக்கும் சொல்றது வேற. தைமியா போன்றவர்களுக்கு இது மகிழ்ச்சியை தரும் சொல்லி சொல்றது வேற. இங்கே அந்த துவேஷம் சொல்றோம் அப்படின்றது பாருங்க. நீங்க பாருங்க ஒரு அடிப்படையான விஷயத்தை இங்க பார்ப்போம். பேஸ்புக் அப்படின்ற அந்த முகநூலை பத்தி நம்ம முக்கியமா பேசுறோம். சோசியல் மீடியால தேசிய கருத்துக்கள் இந்துத்துவா கருத்துக்கள் சொல்றவங்க யாரும் மற்ற அமைப்பினர்களுடைய முகநூலுக்குள்ள அதுக்கப்புறம் நீங்க பேசலாம். முகநூல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல என்னுடைய மற்றவங்களுடைய கருத்துக்குள்ள தேசியம் பேசக்கூடிய ஆட்கள் இந்துத்துவா பேசக்கூடிய ஆட்கள் அவர்களுடைய வலைதளங்களுடைய ஸ்டேட்டஸ்குள்ள போய் எந்த கருத்தையும் பொதுவா பரிமாறுறதில்லை. ஆனால் இதுக்கு மாற்று கருத்து சொல்லக்கூடியவர்கள் ஒரு உதாரணத்தை நான் முன்வச்சேன். நான் சொல்றது இந்த பேட்டி ஒளிபரப்பாதுன்னு சொல்லி சொன்ன உடனே இந்த 2 கருத்துக்கள் நான் உங்களுக்கு குறிப்பிட்டேன். அது தேசியவாத சிந்தனை சொல்ல போறீங்களா? அவர் ஒரு தீவிரவாதி என்பதும் கோயம்புத்தூர் குண்டுபிடிப்பு அவரை கேட்டு சொல்றது தேசியவாத கருத்துக்களா அல்லது கேலியா உங்களுடைய பாஷையில? இது ஒரு ஜவஹருல்லாக்கும் அதுக்கு முன்னாடி இருந்த ஒரு அமைப்பு பேர் எனக்கு அல் உம்மாவுக்கும் என்ன தொடர்புன்றது நீ தாராளமா கேட்கலாம். அல் உம்மா என்பது ஒரு தீவிரவாத அமைப்பு என்ற காரணத்தினால் தடை செய்யப்பட்ட அமைப்பு. அதுக்கப்புறம் இந்த அமைப்பு பல்வேறு உருவங்களை எடுத்தது. உறுப்பினர் இருந்தாலுமே கூட இல்லங்கிறது தனி உறுப்பினர்கள் அல்லுமாவுக்கும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துக்கும் எவ்வித சம்மந்தமும் கிடையாது. ஆகஸ்ட் மாதம் ஆரம்பிக்கப்பட்ட அமைப்பு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம். அதற்கு முன்னால் அல்லுமா அமைப்புல ஜவாஹிர்லாவோ யாரும் இருந்ததில்லை. தவறான தகவலை பதிவு செய்யறாரு. அப்புறம் சொல்றாரு துவேஷத்தை பற்றி பேசுறாரு. துவேஷத்தை வளர்ப்பதற்காக RSS என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி சாகா என்ற பெயரிலே ஆயுத பயிற்சிகள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் கூட பல பகுதிகளிலே பயிற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. துர்காவாகினி என்ற போர்வையிலே RSS இன்னொரு துணை அமைப்பான ஆயுத பயிற்சிகளை பல மாநிலங்களிலே அவர் நடத்தி கொண்டு வருகிறார்கள். அவர்களுடைய பேசுகிற பெண்களுக்காக நடத்துகிற துர்காவாகினியில கலந்து கொள்ளக்கூடிய பேசக்கூடிய பேச்சுக்கள் வன்முறை பேச்சுக்கள், குறிப்பாக சிறுபான்மை சமுதாயத்திற்கு எதிராக பேசக்கூடிய அந்த துவேஷ பேச்சுக்கள் எல்லாம் நீங்க தாராளமா பார்க்கலாம். இன்றைக்கு ஒவ்வொரு நாள் இன்றைக்கு தினந்தோறும் ஒரு சர்ச்சைகள் தாக்கப்பட்டு வருகிறது. டெல்லியில தாக்கப்பட்டது, இன்றைக்கு மத்திய பிரதேசத்துல நேற்று தாக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று ஹிசார்ங்கிற பகுதியில் ஹரியானாவில் தாக்கப்பட்டதை முதலமைச்சரே ஆதரிக்கிறார். தமிழ்நாட்டில் கூட உங்களுக்கு தெரியும், ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி கூட தமிழ்நாட்டில் கூட வடசென்னை பகுதியில் ஒரு சர்ச்சை தாக்கப்பட்டது. ஒரு மசூதியில ஒரு பிரச்சனை குளிமிருந்தாங்க. உடனே அது பாஜக சரி சொல்ல போறோமா? பாஜக ஆட்சி தமிழ்நாட்டில் ஏன் சொல்ல வர்றேன்? பாஜக ஹரியானாவில் தாக்கப்பட்ட உடனே முதலமைச்சர் பேட்டி கொடுக்கிறாரு. அந்த ஊர்ல கிறிஸ்தவர்களே
கிடையாது. அங்க போய் இவங்க வந்து சர்ச்சை கட்டுறாங்க, சர்ச்சை வந்து கட்டுறாங்க, இது என்ன அவசியம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்றாரு. ஒரு முதலமைச்சர் பேசுறாரு, ஹரியானாவினுடைய முதலமைச்சர். அது மட்டும் இல்ல, அந்த பகுதியினுடைய இசார் மாவட்டத்தினுடைய எஸ்பி என்ன சொல்றாருன்னு சொன்னா, அதான் நாங்க வந்து தாக்கப்பட்டவர்கள் மீது அவங்க வழக்கு கொடுத்திருக்கிறாங்க. அந்த சாந்துங்கிறவர் பிரீஸ்ட், அவர் தான் வந்து மத போதகரா இருக்கிறாரு. அவர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து அதையும் வாங்கிட்டு கவுண்டர் கம்ப்ளைண்ட் வாங்கி வைத்துக் கொண்டு தாக்கப்பட்ட தேவாலயம் மீது தாக்குதல் நடத்தியவர்கள் மீது இந்த நிமிடம் வரையிலே கைது செய்யப்படவில்லை. இது மட்டுமல்ல, விஸ்வ இந்து பரிஷத்தினுடைய பொதுச் செயலாளராக இருக்கிற ஜெயின் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னு சொன்னா, சுரேந்திர ஜெயின் நினைக்கிற அவர் பேரு. அவர் சொல்றாரு, தாக்கப்பட்டதை வந்து ஆதரித்து பேசுறாரு. டைம்ஸ் ஆஃப் இந்தியால வந்து கூடிய செய்தி, தாக்கப்பட்டதை ஆதரித்து பேசிவிட்டு இவர்கள் போய் வேட்டிகல்ல போய் சர்ச்சை வேட்டிகல்ல போய் வந்து அனுமான் கோயிலை கட்டுவதற்கு அனுமதிப்பார்களா என்று ஏதோ ஒரு திமிருத்தனமா, அதாவது இது போன்று பேசக்கூடியவர்கள் மீது எந்த நடவடிக்கை எடுப்பதில்லை. அதாவது வன்முறை பேச்சுகளை பேசக்கூடிய சங் பரிவார கும்பலின் மீது நடவடிக்கையோ கைதுகளோ இதுவரையில் பாய்வதில்லை. சகோதரர் சொன்னாரு, சகோதரர் அவருடைய வலைதளத்தில் போய் பாருங்க, என்ன கருத்தை எல்லாம் அவர் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். உங்களை போன்றவர்களுக்கு தெரியும். அது இது தொடர்ந்து அவர்கள் ஒரு வெறுப்பூட்டுகிற பிரச்சாரத்தை தயவு செஞ்சு சொல்லுங்க. அவர் சொல்லக்கூடிய கருத்துக்களை வெறுப்புடைய பிரச்சாரம் இருக்கலாம். அந்த டைமியா இப்ப மக்கள் முன்னாடி இப்ப பதிவு செஞ்ச கருத்துக்களை சில விஷயம் மட்டும் நான் கேட்கிறேன். RSSஓ துர்கா வாகினியோ விஸ்வ இந்து பரிஷத்தோ வன்முறையை தூண்டுகிறார்கள், அவர்கள் வந்து ஆயுத பயிற்சி எடுக்கிறார்கள் ஒரு வார்த்தை பயன்படுத்துறீங்க. அவர் ஆயுத பயிற்சி எடுத்துக்கொண்டு இந்த நாட்டுடைய காவல்துறை, உளவுத்துறை அத்தனையுமே தூங்கிட்டு இருக்கிறார். நாட்டினுடைய உளவுத்துறை ஒரு சார்பாக நடக்கிறது என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. நாட்டினுடைய உளவு அமைப்புகள், குறித்து வைத்துக் கொள்ள உளவு அமைப்புகள் ஒரு சார்பாகத்தான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. பல வழக்குகளை நாம் சொல்ல முடியும். மக்கா மஸ்ஜித்ல குண்டு வெடிக்கப்பட்ட ஹைதராபாத்ல உடனே முதல்ல யாரை கைது செஞ்சாங்க? முஸ்லிம்களை தான் கைது செஞ்சாங்க. அதற்கு பிறகுதான் அசிமானந்தா என்ற RSS சாமியார், RSS தலைவர்களில் ஒருவர், காட்டுவாசி பகுதியினுடைய ஒரு தலைவராக இருக்கக்கூடிய அசிமானந்தா வந்து வெளிப்படையாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. அப்புறம் தான் நாங்கள் தான் அதை வைத்தோம்னு சொன்னாரு. அதே போன்று சபஜோதா ரயில் நிலையத்தில் யார் குண்டு வச்சா? நான் ஒன்னு சொல்றேன், இந்த சங் பரிவார பார்ப்பனியர்களை மட்டும்தான் நாங்கள் வந்து நாங்கள் எதிராக பேசுகிறோம். ஆனால் சங் பரிவார பார்ப்பனியர்கள் அப்படின்னு சங் பரிவார பிராமணர்கள் இவர்கள் தான் அவர்களுடைய ஆதிக்கத்தை சங் பரிவார பிராமணர்கள் திட்டமிட்டு அவர்கள் நான் முடிச்சுக்கிறேன். இந்தியாவிலே இது உங்களுடைய கட்சி மேடை அல்ல. இந்த இடத்துல எந்த ஒரு ஜாதி பற்றியும் எந்த ஒரு மதம் சமுதாயம் சொல்ல அவரு உங்களுக்கு முன்னாடியே சமுதாயத்தை சொல்ல அவர் தைமியாங்கிற பேர் மட்டும் சொன்னாரு. நீங்க வந்து நிச்சயமாக ஒரு ஜாதியோ மதத்தை நீங்க குறிப்பிட்டு இது மாதிரி சொல்லும்போது அவரோட ஆதிக்கம் சொல்லி சொல்லும்போது அவர்களுக்கும் அது போன்ற சந்தேகம் வரலாம், மறந்து விடாதீர்கள். நம்முடைய நோக்கம் இந்த சந்தேகத்தை சந்தேகத்தை தூண்டி விடுவதில்லை. பிரச்சனையே இல்ல கிடையாது சார். அதாவது குறிப்பா சொல்ல போனால் இந்துக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் முஸ்லிம்கள் எல்லாரும் ஒன்றுபட்டு சகோதரர்களாக தான் வாழ்றாங்க. குறிப்பிட்ட சாதியினர்கள், குறிப்பிட்ட சங்பரிவார ஒட்டுமொத்த, அதாவது சொல்றேன், அந்த குண்டு வெடிப்புகளை எல்லாம் சொன்ன அந்த குண்டு வெடிப்புகளை எல்லாம் வெளிக்கொண்டு வந்தவர் யாருன்னு சொன்னா, நான் பிராமணிய சமுதாயத்தை சார்ந்த மரியாதைக்குரிய ஹேமந்த் கர்கரே அவர்கள். அவர் RSS பார்ப்பனியர். ஹேமந்த் கர்கரே அவர்கள் கண்டுபிடிச்சா அவர் வந்து எத்தனை வன்முறை இந்த நாட்டில் நடந்த எத்தனை ஜாதி மத வன்முறையில பார்ப்பனியர்கள் ஈடுபட்டு இருக்காங்க நீங்க சொல்லுங்க. பின்னணியில இருக்கிறார்கள். ஒட்டுமொத்த வந்ததெல்லாம் வாதமா வைத்துவிட்டு என்ன மாதிரியான அமைப்பை சார்ந்தவர் என்னெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. கேட்கறதுக்கு முன்னாடியே நான் கேட்டேன், நீங்க வந்து தைமியா போன்றவர்கள் குறிப்பிடறதுக்கான காரணம் என்ன நான் கேட்டேன், நீங்க கேட்கறதுக்கு முன்னாடியே. ஆனா உங்களுடைய வாதம் அதுவாக இல்லை. உங்களுடைய வாதம் இன்னும் எப்படி வந்து திரு ஜவாஹிருல்லாவை தீவிரவாதி என்று குறிப்பிட்டாரோ, எப்படி கோவை குண்டு பற்றி கேட்கிறாரோ, அதற்கு சற்றும் சளைக்காத வகையில் உங்களுடைய என்ன வெளிப்படுது. நான் எந்த சமுதாயத்தையும் சொல்லல, குறிப்பிட்டு சொல்றேன். சங் பரிவாரம் என்று சொல்கிறேன்.
சங்க பரிவார் இது வந்து ஒரு வாதத்தை ஒரு குழப்பத்தை தெளிவுபடுத்துறதுக்கான ஒரு முயற்சி தான். சங்க பரிவார் பார்ப்பனி சொல்லக்கூடாது தவறுகள் அவனே பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல அது கேட்பாரு, நிச்சயம் கேட்பாரு. அது வாதத்தை தெளிவுபடுத்தி மக்கள்கிட்ட கொண்டு வர முயற்சி பண்ணும். வாதத்தை இன்னும் குழப்பமாக்கி மக்கள்கிட்ட இந்த இதெல்லாம் உங்களுடைய தனிப்பட்ட கருத்து, உங்கள்கிட்ட இது ஆய்வும் கிடையாது. இது பற்றி நீ இந்துங்கிற வார்த்தைகளை நீங்க சொல்ல முடியும். ஏதோ சொல்றீங்க நீங்க 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்துங்கிறது ஆவணப்பூர்வமா இருக்கப்பட்டிருக்கு. இது 100 உதாரணங்களை காட்ட முடியும். தந்தை பெரியார் சொல்லியிருக்காரு இந்துங்கிற வார்த்தையை ஆழமான சொல்லிட்டு. தந்தை பெரியார் இப்ப வந்தவர் அவர் ஆவணங்கள் இருக்கு என்பதை ஆவணங்கள் இருக்கு. அது உள்ள வாதம் இதுதான் திசை திருப்பம் சொல்றேன். இந்து என்ற வார்த்தையே கிடையாது. அப்ப அவங்க சொன்னாங்க முஸ்லீம் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே கிடையாது. அதுதான் நமக்கு வாதம். இஸ்லாமியர்கள் இருக்கிறோம், இந்துக்கள் இருக்கிறோம். இந்த 2 பேருக்குள்ள கூடிய மனத்தாக்கல் என்ன நீங்க அந்த விஷயத்துக்கு போகாம இந்துங்கிறதே ஒரு கிடையாது, பார்ப்பனியா இதை பண்றான்னு சொல்லி வேற வேற பார்ப்பனியத்திற்கும் பிராமணியர்களுக்கும் பிராமணர்களுக்கு வேறுபாடு இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், சும்மா முஸ்லீம்கள் என்று குறிப்பிடுவதற்கும் வேறு வார்த்தைகள் கொண்டு குறிப்பிடுவதற்கும் அர்த்தம் இருக்கு. 1000 அர்த்தங்கள் இருக்கு. நீங்க வந்து 100% புண்படுவீங்க. அதே மாதிரி தான் மற்றவர்களுக்கு புண்படாது, மறந்துடக்கூடாது. ஒவ்வொரு ஜாதியையும் வேறு வேறு பெயர் கொண்டு அழைக்கக்கூடிய பழக்கம் இருந்துட்டு இருக்கு. அது ஒளிவு மறைவா இருந்துருக்கு. இப்படி ஒரு பொது ஊடகங்கள்ல பொதுத்தலங்கள் இப்படி நம்ம வந்து போறல பார்க்கணும்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது. அது வந்து அவருடைய சொல்றது என்ன சார் தப்பு? ஒரு சமுதாயம் தானே. என்ன இது தெரியாம ஒரு ஆளை சமூக வலைத்தளங்கள்ல இல்லையோங்கிற கவலையை தாண்டி இது மாதிரி பொது ஊடகங்கள் இல்லைங்கிற கவலையை ஏற்படுத்தக்கூடாது. சொல்றேன், அவர் சொன்ன வார்த்தை நீங்க புரிஞ்சு, அவரோட உணர்வை நீங்க புரிஞ்சுங்க. அவர் சொன்ன வார்த்தை கடமை, அது தேவையில்லை, நிச்சயமா வருந்தத்தக்கதை ஏற்றுக்கொள்ள முடியாது மாற்றுக்கிறது. ஆனா நீங்க சொன்ன பார்ப்பனியர் என்று சொல்வதற்கும் பிராமணர் சொல்றது வித்தியாசம் இருக்குது, முஸ்லீம் என்று சொல்வதற்கும் துலுக்கு என்று சொல்வது வித்தியாசம் இருக்குது. நாம் அதை நல்லபடியாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அதைத்தான் நான் சொல்ல வரேன். பரிவார் பிராமணியர் அது உங்களுடைய அவ்வளவுதான் தெரியும். அவ்வளவுதான் நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் பூராமே நல்ல விதமாக கொண்டு வரக்கான முயற்சி. அப்ப எது புண்படுறது கூடாதுங்கிறது அவருடைய கேள்வி. மத வன்முறையை தூண்டும் களமாக இருக்கிறதா சமூக வலைத்தளங்கள் என்ற தலைப்பில் இன்றைய ஆயுதல் நிகழ்ச்சி விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். நான் திரு மனுஷபுத்திரன் கேட்க விரும்புறேன். இடைவெளிக்கு முன்னாடி ஒரு சூடான விவாதத்தை நம்ம பார்த்தோம். சூடான விவாதங்கிற தாண்டி ஒரு ரொம்ப பர்சனலைஸான விவாதமா போச்சு. என்னுடைய கேள்வி இதுதான், சமூக வலைத்தளங்கள்ல மட்டுமில்ல இங்கேயுமே கூட 2 எண்ணங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு ஆழமான சிந்தனை. அவர் சொல்றாரு இது பைத்தியகாரத்தனம் மூடத்தனம் சொல்லி சொல்றாரு, இவர் சொல்றாரு பார்ப்பனர்கள் சொல்றாரு, இந்துங்கிறதே இல்லைன்னு சொல்றாரு. இது வந்து விவாதங்களை தாண்டி வெளியே போகுதுங்கிறது இந்த இருவருமே எதையுமே அறியாதவர்கள் இல்ல. தன்னுடைய ஸ்டேட்டஸ்ல ரொம்ப தெளிவா இருக்கிறவங்க, உறுதியா இருக்கிறவங்க, அவங்களுடைய மக்கள் முன்னில பொது வெளியில நிறைய பொது திரள் மத்தியில பேசக்கூடியவங்க. ஆனா இந்த எண்ணம் அவர்கள் இந்துக்களே கிடையாது, இந்து என்ற வார்த்தையே கிடையாது, இந்த பார்ப்பனர்கள் செய்யறாங்க அப்படின்னு சொல்றதோ, இதெல்லாம் பைத்தியகாரத்தனம் சித்தங்கிறதோ, உனக்கு அதெல்லாம் தெரியுமா சொல்றதோ, எப்படிப்பட்ட வெறுப்புணர்வு சமூக வலைத்தளம் மட்டும் இல்லாமல் 2 தனி மனிதர்களுக்குள்ளேயே கூட 2 துருவங்களுக்குள்ளே விதைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற காட்டுதான். இல்ல நம்ம வந்து நீங்க சொன்ன மாதிரி வரலாற்று ரீதியான விவாதங்கள் அல்லது தத்துவார்த்த ரீதியான விவாதங்களை அதற்கான தரவுகளோடு பேசுறதுக்கான நேரமோ அவகாசம் இருக்கிற இடத்துல தான் நம்ம அதை ஓபன் அப் பண்ணணும்னு நான் பர்சனலா நினைக்கிறேன். வரலாற்று மாணவன்கிற முறையில நான் அதை முன்வைக்கிறேன். இப்ப நம்ம பேசுற விஷயங்கள்ல இப்ப சமூக வலைத்தளங்கள் இருக்கக்கூடிய ஹேட்ரட் ஸ்பீச்சஸ் பத்தி நீங்க சொல்றீங்க. எனக்கு அது ஒரு டேஞ்சராவே இல்லை. அதற்கு பதிலா இப்ப இது போன்ற ஒரு ஊடகத்துல, அதாவது என்னுடைய பேஸ்புக் பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30,000-40,000 ஃபாலோவர் இருக்காங்கன்னு வைங்க. ஆனா என்னுடைய போஸ்ட் படிக்கிறவங்க ஒரு 5,000-6,000 பேர் கூட இருக்க மாட்டாங்க. அந்த நம்பர் படி எல்லாத்துக்கும் அது போகாது. பேஸ்புக் பத்தி தெரிஞ்ச எல்லாத்துக்குமே அது தெரியும். இன்னைக்கு இருக்க டிவி விவாதத்துல லட்சக்கணக்கான பேர் பாக்குறாங்க. இதுதான் பொது ஊடகம். இந்த மாதிரி ஊடகங்கள்ல தான் நம்மளுடைய பொறுப்புங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏகவசனத்துல திட்டுறதோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா வெறுப்பை தூண்டக்கூடிய பிரச்சாரங்களுக்கு இந்த நேரத்தை நம்ம பயன்படுத்திக்கிறதுங்கிறதோ நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் நிச்சயமா இருக்கும். அதை எல்லாத்தையுமே நம்ம விவாதிக்கலாம். இப்ப இந்த விவாதம் முடிஞ்சோன்னு நம்ம எங்கே போறோம்? திரும்ப ஒன்னா உட்காந்து காஃபி சாப்பிட்டு திரும்ப ஒன்னா போறோம். எத்தனையோ நாள் அந்த மாதிரி அப்படி என்ன. ஆனா நம்ம அப்படி போயிடுவோம். வெளியே இந்த ஆடியன்ஸை பாத்துக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கா இல்லையா,
இங்க ஒரு மிகப்பெரிய பகைத்தை பத்தி எரிஞ்சுட்டு இருக்கு அப்படின்னு ஒரு இமேஜினேஷனுக்குள்ள அவன் போறான். ஏன்னா அவனுக்கு எந்த சமூக ரீதியான ஒரு அல்லது அரசியல் ரீதியான பெரிய பின்புலங்கள் இருக்காது. நம்ம எல்லாம் வேற வேற ஸ்ட்ராங்கான பின்புலத்துல இருந்து வர்றோம். அப்புறம் இன்னொன்னு, நீங்க ஒரு மதத்தை பின்பற்றலாம், நான் ஒரு மதத்தை பின்பற்றலாம், அது வேறுபடக்கூடிய இடங்கள். ஆனா சமூகத்தை நம்ம ஒன்றுபடக்கூடிய எத்தனை இடங்கள் இருக்கு. வேலை, பண்பாடு, தொழில் அப்படின்னு எத்தனை கல்வி, எத்தனை இடத்துல இறங்கி போறோம், ஒருத்தர் சார்ந்து இருக்கும், பிசினஸ் எல்லாத்தையும் நீங்க எடுத்துக்கோங்க வந்துட்டு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இது இறங்கி போற இடங்கள் எல்லாத்தையுமே நம்ம அழிச்சிட்டு ஏதோ ஒரு திடீர்னு நம்ம எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரி ஆயிட்டோம் அப்படின்னு ஒரு கற்பனையை நம்ம உருவாக்குறது இருக்கு இல்லையா, ரொம்ப ஆபத்தானது. இன்னொன்னு, இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் முஸ்லீமா இருக்கலாம், ஒருத்தர் இந்துவா இருக்கலாம், ஒருத்தர் குறிப்பிட்ட ஜாதியா இருக்கலாம். அது அவருடைய ஒரு ஐடென்டிட்டி தான் வந்துட்டு. அவர் உண்மையிலே பல ஐடென்டிட்டி உள்ள ஒரு மனிதர் இருக்கு. ஆனா நம்ம இந்த ஒரு ஐடென்டிட்டியை ஹைலைட் பண்ணணும். அப்புறம் முஸ்லிம்ஸ் இருக்காங்க, அதற்கு எல்லா முஸ்லிம்ஸும் ஒரே பொலிட்டிக்கல் ஐடியாவில் இருக்காங்களா, அல்லது மத்தவங்க எல்லாத்தையும் இவங்க எல்லாருமே ஒரு ஒற்றுமையில இருக்காங்களா? இல்ல, இந்துக்களை போல. அதே மாதிரி இந்துக்கள்லயும் அரசியல் ரீதியான கருத்துக்கள்ல இருந்து, நம்பிக்கைகள்ல இருந்து, வாழ்க்கை முறையில இருந்து எல்லாத்துக்குமே வெவ்வேறு வித்தியாசங்கள் இருக்கு. என்னுடைய கேள்வி அதாவது இப்ப சொல்ல முடிச்சிருக்கேன். அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவையோ திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கருணாநிதியோ யாரும் ஹிந்து என்று பார்ப்பதில்லை. ஆனா இஸ்லாமியர்களை இந்துக்கள் என்றும் அவருடைய சார்ந்த கட்சிகளை மனிதநேய மக்கள் கட்சி என்று வைத்திருந்தாலும் அது முஸ்லீம் கட்சி என்று அடையாளம். முஸ்லீம் லீக் பத்தி பேச வேண்டியது அவங்க அடைய பேர்ல வச்சிருக்காங்க. மனிதநேய மக்கள் கட்சி நீங்க பேர் வைத்திருந்தாலும் அது ஒரு முஸ்லீம் கட்சி. பாட்டாளி மக்கள் கட்சி என்ற பெயர் வைத்திருந்தாலும் நீங்கள் வன்னியர் கட்சி. விடுதலை சிறுத்தைகள் என்ற கட்சி வைத்திருந்தாலும் நீங்கள் தாழ்த்தப்பட்டவருடைய கட்சி. பாஜக என்ற பெயர் வைத்திருந்தாலும் நீங்கள் இந்துத்துவ கட்சி. இந்த முத்திரைக்கு காரணமாக இருப்பவர்கள் அவர்களே தானா, அல்லது வெளியில இருந்து வரக்கூடிய பொது புத்தியுடைய விளைவா? இல்ல, அது பாத்தீங்கன்னா இப்ப திமுகவோ அதிமுகவோ காங்கிரஸோ அவங்க சில பொது கருத்துக்களின் அடிப்படையில், கொள்கைகளின் அடிப்படையில் செயல்படுறாங்க. ஆனா சரியோ தவறோ சில அமைப்புகள், சில கட்சிகள் தங்களுடைய நலன்களை முன்னிறுத்தி பாத்தீங்கன்னா அவங்க இயக்கங்கள் நடத்துவாங்க வந்துட்டு. அப்ப அதன் பேர்ல அவங்க பேர்ல ஒரு அடையாளம் வர்றது இயல்பானது. ஆனா இந்த அடையாளங்களை எல்லாம் நம்ம வெறும் பகை அடையாளங்களா மட்டும்தான் நம்ம பார்க்க போறோமா, அதுதான் என்னுடைய கேள்வி வந்துட்டு. அப்ப என்னன்னா, இப்போ அதான் வந்துச்சு, நான் ஏற்கனவே சொன்னது போல திரு ஜவாஹிருல்லா தீவிரவாதி ஒரு குறிப்பிடுகிறார். அதே போல திரு தைமியா குறிப்பிட்டது போலவே RSS உடைய படத்தை அவங்க சாகால எங்கே ஒரு பேரணி போகக்கூடிய படத்தை காட்டி, துர்காவாயின் படத்தை காட்டி இவர்கள் தான் உண்மையான தீவிரவாதிகள் சொல்றார். நரேந்திர மோடியும் சுஷ்மா சுவராஜும், அத்வானியும் சுஷ்மா சுவராஜ் இருக்கக்கூடிய புகைப்படங்களை, சாதாரணமான புகைப்படங்களை போட்டு பாரதிய ஜல்சா பார்ட்டி என்று போடுகிறார். எவ்வளவு பெரிய ஒரு வெறுப்புணர்வு, இது எல்லாமே தவறுன்னு தான். இந்த இரண்டு பக்கத்தை பார்க்கும்போது இந்த அடையாளத்தை நான் சொல்ல, இந்த ரெண்டு கருத்து அடையாளத்தில் போடக்கூடியவங்க யார் அப்படின்னா, இந்த கருத்தை போடக்கூடியவங்க தெளிவான இஸ்லாமியர்களா இருக்கிறாங்க, இந்த கருத்தை போடக்கூடிய தெளிவான பிஜேபி அல்லது இந்துத்துவ பின்பற்ற கொண்டவங்களா இருக்காங்க. உறுதியான நடுநிலையா இருக்கிறவங்க விவாதத்தை பார்க்கிறவங்களோ பேட்டியை பார்க்கிறவங்களோ மட்டும் இல்லாமல் அவர்களுடைய பின்புலத்தை உறுதியாக கொண்டவர்களா இருக்கிறாங்க. பாருங்க, எனக்கு பிஜேபியில இருக்க நிறைய நண்பர்கள் இருக்காங்க. எல்லாருமே ஹேட்டடான ஒரு பேச்சுக்களை பேசக்கூடியவங்க இல்ல. ஒரு சில, அதே முஸ்லிம்ஸ்ல பாத்தீங்கன்னா அவர்கள் ஆழமான மத நம்பிக்கை கொண்டவர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாருமே மத்தவங்க மேல ஹேட்டட் ஸ்பீச்சஸ் பேசக்கூடியவங்க இல்ல. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இது மாதிரி ஒரு வல்கரான அவதூறான வார்த்தைகளை பயன்படுத்துறதுங்கிறது ஒண்ணு அவங்களுடைய பர்சனல் கேரக்டர் வெளிப்படுத்துது. ரெண்டாவது, அவங்களுக்கு சில இன்டென்ஷன் இருக்கு. இப்படி தீவிரமா பேசினா தான் பின்னாடி ஒரு குரூப் சேருவாங்க அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கு. முகநூல்ல பாருங்க, யார் ரொம்ப வயலண்டா பேசுறாங்களோ அவங்களுக்கு லைக் கிடைக்கிறதும் அல்லது அவங்களுக்கு ஃபாலோ பண்றவங்களும் ஜாஸ்தி அவங்க திடீர்னு. அதான் நீங்க முதல்ல என்ன சொன்னீங்க, முதல்ல நீங்க என்ன சொன்னீங்க, இவர்கள் ஒண்ணுமே இல்லாத குரூப், அவங்க சமூகத்தோட அடையாளம் கிடையாது. இல்ல, நான் சொல்லி முடிச்சிருக்கேன். என்னன்னா, இந்த ஹேட்டடா பேசக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு அசோசியேட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு இடம் தேவைப்படுது. ஒரு ஆள் பேசணும்னா ஒரு 100 பேர் சேர்றாங்க. ஆனா இவங்களை வெறுக்கக்கூடியவன் 1000 பேர் இங்க இருக்கான். இப்படி பேசுறவன, இப்படி இதை சப்போர்ட் பண்றவன, அதுதான் என்னுடைய ஆர்குமெண்ட். இப்ப 100 பேர் ஹேட்டடா இருக்கான்னு வைங்க, அவனுக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் தேவைப்படுது. அவனை உடனே ஒரு ஹீரோ ஆக்குறான் வந்துட்டு. ஆனா இந்த 100 பேர் சொசைட்டியோட ரெஃப்ளெக்ஷன் இல்ல. இவர்கள் ஒரு தனி பிரிஞ்சு குரூப். அது இஸ்லாமியர்கள் இருந்தாலும் சரி, முஸ்லீம்கள் இருந்தாலும், இது இந்துக்கள் இருந்தாலும் சரி, வேற எந்த சாதியில இருந்தாலும் சரி, இந்த பிரிஞ்சு குறிப்பை நம்ம வச்சுக்கிட்டு அந்த குறிப்பிட்ட சாதி மதம் எல்லாருமே மதவெறியோடு அலைகிறாங்க அல்லது மற்ற சமூகத்தை அப்படி வெறுக்கிறாங்கன்னு நம்ம மாதிரியான ஒரு ஹேட்டட் கமெண்ட் ஒருத்தர் போடும்போது அது அமைதியா இருக்கக்கூடியவங்களையும் தூண்டி விட்டுருதா இல்லையா? இப்ப இஸ்லாத்தை பத்தி ஒரு தவறா ஒருத்தர் சொல்றாரு, இந்து மத தலைவர் பத்தி ஒரு தவறா சொல்றாரு, அவன் ஏதோ விவரம் தெரியாம போட்டு போறான்னு நினைக்காம அவன் எப்படி என்னுடைய மதத்தை, என்னுடைய கடவுளை புண்படுத்தலாம் சொல்லி அமைதியாக இருந்து பழகியவர்கள் கூட உள்ள ஆவேசப்பட நிலைமை ஏற்படுதா இல்லையா? அதாவது அது நடக்கும், அது கண்டிப்பா நடக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்படி ஹேட்டட் ஸ்பீச்சஸ் தொடர்ந்து நம்ம வளர்க்கறதன் மூலமா இது மத்தவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பாய்சன் பண்ணுங்கிறத நான் ஒத்துக்கிறேன் வந்துட்டு. இந்த இடத்துலதான் ஒரு சொசைட்டியோட பொறுப்பு என்ன, ஒரு ஸ்டேட்டோட பொறுப்பு என்னங்கிறது இருக்கு. நம்ம கருத்து சுதந்திரத்துக்காக எவ்வளவுக்கு எவ்வளவு ஃபைட் பண்றோமோ அதே அளவுக்கு பிற சமூகத்தை அவமானப்படுத்துறது, பர்சனலா அட்டாக் பண்றது, இதை நம்ம லீகலாவும் ஒரு மாரலாவும் நம்ம கடுமையா எதுக்கணும்.
அப்படிப்பட்டவங்களை எந்த நிலையிலும் சப்போர்ட் பண்ணக்கூடாது. அது இந்த மாதிரி தொலைக்காட்சி மாதிரி பொது ஊடகங்களா இருந்தாலும் சரி, பேஸ்புக் ட்விட்டர் போன்ற விஷயங்களா இருந்தாலும் சரி, அவர்கள் செய்வது ஒரு அசிங்கமான செயல்ங்கிறத அவங்களுக்கு ஒரு சமூகம் நினைவூட்டிட்டே இருக்கு. திரு தைமியா, எப்படி திரு ஜவாஹிருல்லாவை பார்த்து அல்லுமாவுக்கும் அவருக்குமான தொடர்பு, கோவை குண்டுவெடி பற்றிய தொடர்பை கேளுங்கள் சொல்வது தவறோ, அதே போல RSS ஒரு தீவிரவாத இயக்கம் என்று சொல்வது எப்படி சரியா இருக்க முடியும்? அதுவும் இதே போன்ற ஒரு தவறு இல்லையா? ஜவாஹிருல்லா மீது எந்த குற்றப்பத்திரிகையும் கிடையாது, எந்த வழக்கும் கிடையாது, எந்த அந்த கோவை குண்டு போய் நேரடி தொடர்பு, நீதி நியமன பரிபாலன அடிப்படையில் எதுவுமே கிடையாது. அதே போன்றதான் RSS அமைப்பு. இதுவரை RSS அமைப்பு நேரடியாக வன்முறையில் ஈடுபட்டது என்று எந்த குற்றச்சாட்டும் எந்த குற்ற வழக்கும் இன்று வரை நிலவில்லை, காந்தி சுடப்பட்ட வழக்கு உட்பட. ஆனால் நீங்கள் இங்கேயும் குறிப்பிட்டீர்கள், உங்களை போன்ற நண்பர்கள் முகநூல் குறிப்பிடுறாங்க, RSS தான் ஒரு பயங்கரவாத இயக்கம் என்று. RSS சாகா நடக்கூடிய இடத்தையே போட்டோ காட்டு, RSS தான் பயங்கரவாத இயக்கம் சொல்றாங்க. இதுவும் இதே போன்ற ஒரு வெறுப்பை உமிழக்கூடிய விஷயம் தானே. அதாவது RSSக்கு வந்து காந்தி படுகொலையில தொடர்பு இல்லைன்னு சொன்னீங்க. ஆமா, அப்படிதான் சட்டம் சொல்லுது. கபூர் கமிஷன் வந்து தெளிவாக அதுல RSS தலைவர்கள் யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கிறது. நான் சட்டப்பூர்வ அங்கீகாரம் இல்லாத கமிஷன்களை நான் கவனிக்கிறல, நீதிமன்றம் என்ன சொல்லுதான் நான் பாக்குறேன். ஒவ்வொரு வழக்கு கமிஷன் ஃபுல்லா கண் துடைப்புன்னு சொல்றீங்க. அப்படி நீங்களே 100 கேஸ்ல சொல்லிருக்கீங்க. இல்ல கண் துடைப்பு கமிஷன் பூரா கண் துடைப்புன்னு 100 கேஸ்ல கமிஷன் போடுவது அத்தனையுமே வந்து அது தீர்வல்ல, தீர்ப்பு அமையாது. கமிஷன் போடுவதற்கு தான் கமிஷன் போடுறாங்கன்னு 100 வழக்குகள்ல 100 விஷயங்கள்ல 100 பேர் சொல்லிருக்காங்க. எல்லா கட்சியும் சொல்லிருக்காங்க. பாஜக, காங்கிரஸ், மனிதநேய மக்கள் கட்சி உட்பட பல கட்சிகள் பல கமிஷன்களை சொல்லியிருக்கிறோம். RSS தொடர்புங்கிறத வரலாற்று ரீதியாக நம்ம பார்க்கலாம். காந்தியை படுகொலை செய்தவர்களை கோட்சே தேசியவாதி என்று சொன்னவர்கள் அவர் பிஜேபி கட்சியை சார்ந்தவர்கள் இல்ல 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 இந்து மகாசபையை சேர்ந்தவர்கள். இந்து மகாசபையை சேர்ந்தவர்கள். ஒரு MP சாட்சி சொன்னார். அது யாரு? சாட்சி சொன்னது இத பத்தி சொல்லல. சாட்சி மகாராஜ் சொன்னது வேற. 4 புள்ள பெற்றுக்கணும், மத்த விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தார். தேசியவாதின்னு சொன்னார். பார்லிமெண்ட்டுக்கு வெளியே வந்து காந்தி வந்து சாட்சி சொன்னாரு, பேட்ரியாட்னு சொன்னார். அவர் வந்து தேசியவாதிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார். இது நாட்டு மக்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிந்தது. மீடியாக்கள் பேசுறது RSS பத்தியும் ஜவாஹிருல்லாவை தீவிரவாதி சொல்லக்கூடாது நான் சொல்றேன். RSS செயலை RSS ஆதரிக்கவில்லை. தடை செய்யப்பட்ட அமைப்பு அத்தனை முறையும் தடை நீக்கப்பட்ட அமைப்பு. அதை ஒத்துக்கிறீங்களா? அது அரசியல் செல்வாக்கை வைத்து தடை செய்யப்பட்டால் தடை தடை செய்யப்பட்டால் நியாயமான தடை. தடை அதே அரசு நீக்கப்பட்டது. இதுவரை எந்த ஒரு தனி அமைப்புக்கும் கிடைக்காத சுதந்திர தின பேரணியில வந்து அழைக்கப்பட்ட ஒரு அமைப்பு. அது நம்ம என்ன செய்யணும்? அப்ப வந்து அதுக்கு அங்கீகாரம் கிடைச்சு சொல்ல போறீங்களா? வெறுப்பு. அதாவது அது ஒரு அரசியல். அதாவது பாபரி மசீதை இடிக்கின்ற போது பேரணி நடத்தினாங்க, ரத யாத்திரை நடத்தினாங்க, லட்சக்கணக்கான மக்கள் அப்படி நடத்தியவர்கள், அந்த படுகொலை செய்தவங்க எல்லாம் அமைச்சர்கள், அது தூண்டியவர்கள் எல்லாம் அமைச்சரவையில வந்திருக்கிறாங்க. அத்வானிக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லைன்னு நீதிமன்றம் சொல்லி நீதிமன்றத்தால் விடுவிக்கப்படும் போது நீங்க நீதிமன்றம் சரிதான் சொல்ல போறீங்களா? நம்ம அப்படி நான் ஃபேக்ட் வச்சு தானே பேசலாம். திரு மனுஷபுத்திர அம்பாலா சொன்னார், ஒரு வரலாற்று ரீதியான விவாதங்களுக்கு போகும்போது எது அடிப்படை தரவோ, எது உண்மையோ, எந்த புள்ளிவரும் நம்மிடம் இருக்கிறதோ அதை பற்றி பேச வேண்டும். என்னுடைய நண்பர்கள் இல்லையா தான் கேட்கிறேன். அத்வானி சென்ற ரத யாத்திரைக்கும் நடைபெற்ற அயோத்தியில் ராமர் கோயில் அன்று இல்லை, இன்று வரை சொல்லிக் கொண்டிருக்கிறது பாஜக. அதுவல்ல பிரச்சனை. கலவரம் என்பது வேறு, கோயில் கட்டம் சொல்லி சொல்றது வேறு. பாபரி மசூதி ரத யாத்திரை செல்லக்கூடிய பகுதிகள் எல்லாம் முஸ்லிம்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். அதை ஏற்றுக்கிறீங்களா இல்லையா? இல்ல, நான் பாகல்பூர்ல செல்லப்பட்ட இடங்கள்லாம் செல்லக்கூடிய இடம் பாகல்பூர்ல வந்து முஸ்லிம்கள் வந்து படுகொலை செய்யப்பட்டாங்க. இந்த வரலாறுகள் வந்து தெளிவாக பதிவு செய்ய தவறான வரலாறு இல்ல. நீங்க உங்களுக்கு தெரியலன்னா நீங்க தெரிஞ்சுக்கிறேன். நீங்க வந்து இதுவரைக்கும் வந்து RSS வந்து ஒரு பயங்கரவாத இயக்கம் அப்படிங்கறதுக்கான எந்த தரவும் நீங்க சொல்ல நான் தெரிஞ்சுக்கிறேன். நான் வந்து RSS எத்தனையோ ஆயுத பயிற்சிகளை செஞ்சு தமிழ்நாட்டில் இந்தியாவில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு வழக்கு போட்டுதான் அமைப்பை தடை பண்ணிருக்கலாம். ஒரு வழக்கு அது முடியாது. வழக்கினால் வந்து ஒரு நீதித்துறையில வந்து அவ்வளவு சீக்கிரமாக எங்களால் தடை உத்தரவை வாங்க முடியாது. RSS நீதியை நம்பல, எல்லையை நம்ப மாட்டாங்க. நம்ம யாரை நம்புவோம்? நம்ம யாரை நம்ப போறோம்?
இந்த அரசாங்கத்தை நம்பணும், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை நம்பணும். மத்தியிலேயே மாநிலத்திலே மக்கள் தேர்ந்தெடுத்த அரசு இருக்குது. இல்ல வேண்டாம், மக்களால் அரசு தான் இன்ஃபுளுன்ஸ் பண்ணப்படாது, நீதித்துறை நம்பணும். யாரையுமே நம்ப மாட்டேன். நான் ஒரு ஒப்பீனியன் கிரியேட் பண்ண டைமியா பார்க்கக்கூடிய ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இஸ்லாமிய சோழர்கள் நினைப்பாங்க, ஓ இப்படித்தான் பண்ணிருக்காங்க, RSS பயங்கரவாத இயக்கம். RSS பயங்கரவாத இயக்கம் இருக்கான புள்ளி வரும் என்ன இருக்கு, என்ன ஆதாரம் இருக்கு? 100 இடங்கள்ல பயங்கரவாத இயக்கம் பண்ணிட்டு இருக்காங்க சொல்றீங்க. என்ன அவ்வளவு ஆயுதத்தெல்லாம் கொண்டு போயிட முடியுமா? ஒரு மசூதியில நம்ம பசங்க ஒரு 6 பேர் வந்து ஒரு டிஷர்ட் போட்டு இருந்த விஷயம் ஊர் பூரா வந்துருச்சு. ஒரு டிஷர்ட் போட்டு ஒண்ணுமே செய்யல, அது ஊர் பூரா வந்துருச்சு. ஆயுத பயிற்சி எடுத்துட்டு இருப்போம், அது வெளியே வராம இருக்குமா? வெளியே வந்துதான் இருக்கு, வெளியே வரலன்னு நம்ம சொல்லல. 2015 அப்புறம் துப்பாக்கி பயிற்சி நடத்துவது வெளியில தகவல் வந்துதான் இருக்கிறது. ஆனால் அதை தடை செய்ய, அந்த அமைப்பை தடை செய்வதற்கான எந்த முகாந்திரத்தையும் நீதித்துறை எடுக்கலங்கிறதா எங்களுடைய குற்றச்சாட்டே. அதுதான் 2015 அப்புறமா தான் மகாத்மா காந்தி யாருன்னு தமிழ்நாட்டுல பாதி பேருக்கு தெரியும். இதான் உண்மை. இல்ல அதான் உண்மை. இங்க நான் அந்த உண்மையை என்ன சொல்ல வரீங்க, என்ன சொல்ல வரேன்னு நான் சொல்றேன். 2015 மத்தியில பாஜக ஆட்சி அதுதான் விஷயம். எந்த லெவல்ல பேசலாம், இப்படிதான் உருவாயிருக்கு நான் கேட்கிறேன். மத்தியில பாஜக ஆட்சி உருவானதுக்கு அப்புறம் அதாவது அந்த கோட்சேக்கு செலவு வைக்கிறேன்னு சொன்ன உடனே திடீர்னு காந்தி மேல பாசம் வந்து இவங்க எல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு ஒரு அம்மா, ஒரு நிமிஷம் சார் இருங்க, இன்னைக்கு ஒரு அம்மா சொல்லி காந்தி அறிமுகப்படுத்தியதே கோட்சே தான் சொல்ல போறீங்க. இருங்க, அப்படி நான் சொல்ல வரல, கிடையாது, தவறா புரிஞ்சுட்டு இருக்கிறீங்க. திடீரென்று இவர்களுக்கு பாசம் வந்தது என்று தான் சொன்னேன். நான் காந்தி அறிமுகப்படுத்தியது கோட்சேன்னு சொல்ல வரல. இன்னைக்கு ஒரு அம்மா சொல்றது மகாத்மா காந்தி பிரிட்டிஷ் ஏஜென்ட். கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு முன்னாள் நீதிபதி சொன்னாரு, இன்னைக்கு அருந்ததி ராயம்மா சொல்லியிருக்கிறாங்க சார், முற்போக்கு சிந்தனையாளர் அருந்ததி ராய் இன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க, வேணா பேப்பர்ல பாருங்க. பிரிட்டிஷ் ஏஜென்ட் மார்கனே கட்சி அவர்களும் சொன்னாங்க பிரிட்டிஷ் ஏஜென்ட் சொல்லிட்டு. இவங்களே கொண்டுட்டு இருக்கிறாங்க. இதுல என்ன கோஷ்டங்க கொண்டாரு? அவரோட கேரக்டர் அசோசியேஷன் இவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. விமர்சனம் பண்றதும் கொலை பண்றதும் ரெண்டும் ஒண்ணா? என்ன சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் மகாத்மான்ற ஒரு வார்த்தைய எந்த அளவுக்கு கேரக்டர் அசோசியேஷன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அவர் பிரிட்டிஷ் ஏஜென்ட், அவர் ஆப்பிரிக்கா ஏஜென்ட், இந்திய ஏஜென்ட், என்னது அதை விட மோசமான பேசிட்டு இருக்கிறாங்க. கொலை செய்தவர்களே ஆதரிக்கும் போது இது பேசுறது. நம்ம ஏற்கனவே திரு இலகணேசன் நம்ம வந்து இந்த கேள்வி வெளிப்படுத்தோம். அந்த ஒரு கொலை செய்தது வந்து இந்து மகாசபா தான், எங்களுக்கு தொடர்பு என்று சொன்னாலும் கூட அதை தடை செய்வதற்கான ஏதாவது முயற்சியாவது பாஜக அரசோ இல்லாட்டி கடுமையான எச்சரிக்கையாக கொடுக்கப்பட்டதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வச்சிருந்தோம். அதை மறுக்க முடியாது இல்லையா? நம்ம வந்து மற்ற இயக்கங்கள் வந்து நீங்க சொன்ன மாதிரி அல்லுமா இயக்கம் தடை செய்யப்பட்டிருக்கு. ஏன்? அவங்களுக்கு பயங்கரவாத சம்பவத்தை தொடர்புடைய சொல்லி ஒரு சந்தேகம் அரசுக்கு இருந்துச்சு, அதற்கான நிரூபணம் அவங்க இருந்துச்சு, அவங்க தடை பண்றாங்க. அப்படிங்கும் போது இந்த இது மாதிரியான ஒரு இயக்கங்கள் காந்தியை கொண்ட கோட்சே அதுல மாற்ற முடியாது. அவர் RSS காரங்கிற உங்களுக்கு சந்தேகம் இருக்கலாம், கோட்சே தான் கொண்டாடுங்கிற உங்களுக்கு சந்தேகம் முடியாது, அவரே ஒத்துக்கிட்ட விஷயம் நீங்க மறுக்க முடியாது. அது போன்ற ஆளுக்கு வந்து ஒரு சிலை வைக்கணும் சொல்லி ஒரு தவறான ஒரு அவதூறு பிரச்சாரத்தை கொண்டு வரும் போது யாருமே அந்த சிலை வைக்கணும் ஆதரிக்கவே இல்லையா? ஒருத்தர் சொன்னார், அது அவருடைய கருத்து, அவ்வளவுதான். அவருடைய இவ்வளவு நேரம் பேசுற தைமியாவோட சொந்த கருத்து, சங் பரிவார பார்ப்பனியர்கள் செஞ்சிருப்பாங்க, மற்ற விஷயங்கள் சொன்னாங்க, ஒவ்வொருத்தர் சொன்ன ஒவ்வொரு சொந்த கருத்து. இல்ல இல்ல, நீங்க என்ன சொல்றீங்க? அவர் சொன்னா பாஜக சொல்லிடுச்சு. என்னோட அல்டிமேட் எது அங்கதான் நான் வரேன். ஒரு இவர் சொன்னா பாஜக சொல்லி மோடி சொல்லி கொடுத்தாங்க, அவர் சொன்னாரு. அந்த அம்மா சொல்ல மோடி சொல்லி கொடுத்தா அந்த அம்மா சொல்றாங்க. ஏன் அவங்களுக்கு சொந்த புத்தி கிடையாதா? இல்ல இவங்களுக்கு அந்த புத்தி இல்லாம போதா? அந்த சொந்த புத்தி யூஸ் பண்ணி அவர் சொல்றாரு, அவனை கேளுங்க. ஒரு சிறிய இடைவெளி எடுக்க இடைவெளிக்கு பிறகு இன்னொரு முக்கியமான விஷயம், திரு மனுஷபுத்திரன் குறிப்பிட்டது போல சமூக வலைத்தளங்கள் மட்டுமே இருக்கக்கூடிய விஷயம் அல்ல, இது போன்ற பொது ஊடகங்களில் கூட இருக்கக்கூடிய விஷயமா இருக்கிறது. எங்கேயும் ஏதேனும் ஒரு தாக்குதல் நடந்தால், ஒரு சம்பவம் நடந்தால் பூதாகரமாக்கி விட்டு பெரிய விஷயம் பண்ணிருந்தாங்க. மத்திய பிரதேசத்துல ஒரு சர்ச் தாக்கப்பட்டது, அங்க தாக்கப்பட்டதுல வந்து ஒரு புகைப்படங்கள் ஒரு சிறிய அளவிலான தாக்குதல் சொல்லியிருந்தாங்க. அது முதல் பக்கத்தில் போடும்போது இது உண்மையிலேயே ஒரு மத உணர்வை தூண்டக்கூடிய விஷயமாகிறது அப்படின்னு ஒரு பார்வை பொதுமக்கள் மத்தியில் வைக்கும் போது ஊடகங்களும் கூட இது போன்ற விஷயங்களை அடக்கி வாசிக்க வேண்டுமா, அல்லது இந்த அடக்கி வாசிப்பது உண்மையா நடக்கக்கூடிய சம்பவங்களை வெளிக்காட்டாமலே விட்டுவிடுமா? கல்யாணராமன் கேட்க விரும்புறேன். ISIS, போகோ ஹராம், அல் கைதா, தலிபான் இது போன்ற படங்கள் எல்லாம் போட்டு விட்டு இங்க இருக்கக்கூடிய சமூக வலைத்தளத்தில் ஒரு படம் விடுவது, இதுதான் அமைதியை போதிக்கக்கூடிய மார்க்கமா என்று இதற்கு இங்க இருப்ப பதில் சொல்வார்களா என்று கேட்கிறாங்க. எங்கேயோ எவனோ ஒருத்தன் பயங்கரவாதியா இருந்தா அதுக்கு இங்க இருக்கலாம் சொல்லணுமா? உங்களுடைய பேரை சொல்லி உங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய வந்து கோயம்புத்தூர் ஒருத்தர் குண்டு வச்சார்ல, திருநெல்வேலியில் ஒரு அல்வார் வெட்டினாரு, அந்த பாஜக இருக்கக்கூடிய கல்யாணராமன் பதில் சொல்லி அவனு சொன்னா நீங்க ஏத்துப்பீங்களா?
இது தீவிரவாதத்துக்கு அட்ரஸ் பண்றாங்களா இல்ல ஒரு கம்யூனிட்டியை பார்த்து அட்ரஸ் பண்றாங்களான்றதுதான் முக்கியமான கேள்வி. இந்த கேள்வியே நீங்க இந்த கேள்வி வைக்கிறதே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. இவரோட பயங்கரவாதிகளுடைய படத்தையும் பேரையும் போட்டு விட்டு அதற்கு இங்க இருக்கிற பதில் சொல்லணும்னா என்ன அர்த்தம்? இங்க இருக்கிற ஏன் பதில் சொல்லணும்? பாருங்க, உலகம் முழுக்க நடக்கிற எல்லா சம்பவங்களுக்குமே நல்லது கெட்டது உட்பட எல்லாத்துக்குமே கமெண்ட்ஸ் வந்துகிட்டு தான் இருக்கு. என்ன உலகத்துல ஒரு நாயை ஒருத்தன் காப்பாத்துறான்னா அதுக்கு 1000 பேர் ஷேர் பண்றான். ஆக பொதுப்படையான விஷயங்கள்னு அவன் மனசுல அவனுடைய கவலை தரக்கூடிய விஷயங்கள், அவனை அக்கறைப்படக்கூடிய விஷயங்கள், அவனை சந்தோஷப்படக்கூடிய விஷயங்கள்னு எதெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் பத்தி ஒப்பீனியன் சொல்றது மனிதனுடைய பட்டியலில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே பயங்கரவாதிகள் சொன்னா இஸ்லாமியர்கள் லைக் போடுவாங்க, ஷேர் பண்ணுவாங்க. ஆமா, மாற்று கருத்து இல்ல. இந்த பட்டியலில் இருக்கக்கூடிய அனைவரும் சார்ந்து இருக்கக்கூடிய மதம் அமைதியை போதிக்கக்கூடிய மார்க்கமா அப்படிங்கிற கேள்வி எழும்போதுதான் மற்றவர்கள் அமைதியா இருக்கக்கூடிய இதை வெறுக்கக்கூடிய கூட பதில் சொல்ல வேண்டியிருக்கு. ஐ திங்க் இதை கொஞ்சம் உல்டாவா பார்க்கணும்னு பாக்குறேன். பொதுப்படையா பாத்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்னேன், இது அது கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு. பொதுவாக தேசத்தை பத்தியும் இந்துத்துவாவை பத்தியும் பேசக்கூடிய ஆட்கள் வெளி விஷயங்களை பத்தி கவலைப்படுறதில்ல. அவங்க எதை நம்புகிறார்களோ, தங்களுடைய கொள்கைகள் லட்சியங்கள் எதை நம்புகிறார்களோ அதை மட்டும்தான் ப்ரொமோட் பண்றாங்க. இதுதான் என்னுடைய அப்சர்வேஷன், தொடர் அப்சர்வேஷன். ஆனா எங்க இதுல பிரச்சனை வருதுன்னா, இந்த இது போன்ற கேள்விகள் நீங்கள் பெரிதும் மதிக்கக்கூடிய பல பேருடைய வலைத்தளங்களை நம்ம பார்க்க முடியும். அவர்கள் பாகிஸ்தான்ல ஒண்ணு நடந்தாலோ இல்லாட்டி ஈரான்ல ஒண்ணு நடந்தாலோ ஈராக் நடந்தா கூட அதை இங்க தொடர்படுத்தி போடுறாங்க. ஏன் பண்ணா இலங்கையில் நடக்கக்கூடிய பிரச்சனையே நம்ம அந்த மாதிரி பாக்குறோம், நம்ம அங்க வேற மாதிரி பாக்குறோம். இதை உடனடியா ஒரு மத ரீதியா தொடர்படுத்தி பாக்குறோம். இங்குள்ள ஏன் வருது அப்படின்னா, இப்ப பாருங்க, கிட்டத்தட்ட 1 மணி நேரம் விவாதம் முடிஞ்சுது. இதுல தைமியா, RSS, பாபரி மசூதி இடிப்பு, வன்முறை, தீவிரவாத பயிற்சி, குண்டு வச்சுட்டு இருக்காங்க, கத்தி வச்சு இது பண்றாங்க, மாதிரி நிறைய சொன்னாரு. ஆனா பாரதிய ஜனதாவை ரெப்ரசென்ட் பண்றேன் நான். இந்த நாட்டுல நூற்றுக்கணக்கான குண்டு வெடிப்புகள் இஸ்லாமியர்களால் நடத்தப்பட்டிருக்கு. நூற்றுக்கணக்கான குண்டு வெடிப்பு பயங்கரவாதிகளால் நடத்தப்பட்டது சொல்லுங்க. நான் சொல்லி முடிச்சிடறேன். நான் சொல்ல வர பாயிண்ட் நீங்க எடுத்துக்கல. நீங்க சொல்ற விதமே சரியில்லை. சொல்ல வர பாயிண்ட் எடுத்துக்கல. சொல்ற விதமே சரியில்லை. இல்ல, அது நீங்க புரிஞ்சுக்கோங்க. என்ன இஸ்லாமியர்களால் நடத்தப்பட்டிருக்கின்றது ஒரு சரித்திர உண்மை. இந்த சரித்திர உண்மை நான் சொல்றேன். நீங்களே பதில் சொல்லுங்க. புழல் சிறை அடைக்கப்பட்ட குற்றவாளிகள் அனைவரும் இத்தனை பேர் வன்னியர், இத்தனை பேர் நாடார், இத்தனை பேர் தாழ்த்தப்பட்டவர், இத்தனை பேர் பிராமணன் சொல்ல போறீங்களா? அவர்கள் அனைவரும் குற்றவாளிகள், அவ்வளவுதான். அவங்களுக்கு ஒரே ஜாதி தான், ஒரே மதம் தான். அவர்களை நீங்க இஸ்லாமிய அடையாளப்படுத்துறீங்க. குற்றம் செய்யறவன் பயங்கரவாதி, தப்பு செய்யறவன் குற்றவாளி, அவ்வளவுதான். யாரா நான் சொல்ல வரேன், நான் முடிக்க மாட்டேங்க. நான் முடிச்சா இது புரிஞ்சிடும் உங்களுக்கு. இல்ல, இது புரிஞ்சுக்கணுமா என்ன? இன்று உதாரணத்துக்கு பயங்கரவாத செயல்களில் ஈடுபடுறவங்க இஸ்லாமியரா இருக்கலாம். இஸ்லாமியர்கள் அனைவருமே பயங்கரவாத ஈடுபட சொல்லக்கூடாது. நீங்க இன்டர்பிரேஷன் இப்படிதான் போயிடும், அது புரிஞ்சுங்க. நீங்க கேட்ட கேள்வி இது ஏன் வருது அப்படின்னு அதுக்கு நான் பதில் சொல்றேன். போகோ ஹராம் நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். தயவு செஞ்சு வெயிட் பண்ணுங்க. என்ன இஸ்லாமியர்களால் நடத்தப்பட்டது அப்படின்றதுதான் உண்மை. ஆனா இதை பாரதிய ஜனதா பேசும்போது பயங்கரவாதிகள், இந்த அமைப்பை சேர்ந்தவர்கள், இது பயங்கரவாத அமைப்புன்னு தான் பேசுவோமே தவிர இது இஸ்லாமியர்களுடைய குண்டுவெடிப்பு, இஸ்லாமியர்கள் செய்யறதுன்னு பேச மாட்டேன். இது பேசுறாரு இல்ல செய்திருந்தாலும் கூட அப்படின்னு நான் சொல்ல வரதுக்குள்ள நீங்க தாவிட்டீங்க. அதான் பிரச்சனை. பாருங்க, நீங்க சொல்றது ஒரு பொத்தாம்பதுவான குற்றச்சாட்டு வச்சுங்க. RSS இதை பண்ணுது அதை பண்ணுதுன்னு, அது எதுக்கும் ஆதாரமற்ற ஒரு விஷயம். இல்ல இல்லன்றது நீங்க ஆதாரம் வைங்கன்னு சொன்னா வைக்க முடியாது. அவர் பலமுறை கேட்டாரு, அதை பலமுறை கேட்டாரு. பிரச்சனையை தாண்டி இதுல நிறைய விஷயம் இருக்கு. விஷயம் என்னன்னா, இந்த நாட்டுக்கு எதிரானவர்களை விமர்சிப்பது என்பது இந்த நாடு மேல பக்தியும் சிரத்தையோடு இருக்கவங்க இயல்பா செய்யக்கூடிய விஷயம். அது இஸ்லாமியர்களை மையப்படுத்தி சம்பவங்கள் சூழ்நிலையில நான் சொல்லி முடிக்கலையா என்ன? அதனால இந்த அடையாளம் அந்த மாதிரி வழங்கப்படுது. இதை மாற்ற வேண்டிய யாருக்கு முடிக்கல. இது முடிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். இதை மாற்ற வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு?
இஸ்லாமிய தலைமை இருக்கு. ஏன்னா அதான் உண்மை. அதாவது ஒவ்வொரு சமுதாயம் அந்த சமுதாய தலைவர்களாக கட்டுப்படுத்தப்படுது. அது ஜாதியா இருக்கலாம், மதமா இருக்கலாம், மொழியா இருக்கலாம், ஒவ்வொன்றுமே சமுதாயங்கள். அந்த சமுதாய கட்டமைப்புகள் இந்த விஷயத்தை கட்டுப்படுத்த இந்து மதத்தை RSS கட்டுப்படுத்த முடியுமா? இந்து மதத்தை RSS கட்டுப்படுத்த முடியுமா? RSS பேச்சை இந்துக்கள் அனைவரும் கேட்பாங்க. உருவான ஆண்டுல மறுஆண்டுல இங்க பாரதிய ஜனதா ஆட்சி அமைஞ்சிருக்கணும். அது அப்படி இல்ல. RSSக்கும் அரசியலுக்கும் தொடர்பு கிடையாது. RSS என்பது ஒரு கலாச்சார அமைப்பு. RSS எந்த அரசியல் விஷயங்களை தலையிடுது ஒண்ணும் கிடையாது. பாரதிய ஜனதாவுக்கும் கூட கருத்து வேறுபாடுகள் உண்டு பல விஷயங்கள்ல. RSS எவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுங்க தெரியும். அது எல்லாருமே ஏற்றுக்கொண்டாங்க. அதாவது நீங்க கேட்ட அனைத்து அமைப்புகளும் நான் பேர் சொல்ல விரும்பல. சொல்லலாம். போக்கோ ஹராமுக்கோ தலிபான் சொல்றக்கோ அல் கைதா சொல்றக்கோ ஒண்ணு தயக்க வேண்டியது. ரைட். அந்த அமைப்புகளை வச்சு ஒரு வாட்டி இதே இதுல ஒரு இஸ்லாமிய தலைவர்கிட்ட நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, இரட்டை கோபுரம் தகர்ப்பு பத்தி. அப்ப அந்த தலைவர் என்ன சொன்னார் உங்ககிட்ட? இல்ல, அது அவர் தவறா பயன்படுத்தினா அதுக்கப்புறம் அவரே வருத்தப்பட்டாரு. அது நிறைய விஷயம் நடந்தது. அதுதான் பேசிக். இது நீங்க கேட்ட கேள்விக்கு இதுதான் பதில். இவங்க மறைக்கிறாங்க. ஆமா, அது தவறு. நீங்க அவர் சொல்லியிருந்தாங்க. அவர் ஒருத்தர் டங் ஸ்லிப்ல சொன்னாருன்னா ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயம் தன்னுடைய கருத்தை மாற்றிக்கொண்டார். அன்னைக்கே நம்ம கேள்வி கேட்டோம். இதே வார்த்தை என்னோட அருகில் உட்கார்ந்தார். அன்னைக்கே நம்ம கேள்வி கேட்டோம். அவர் தன்னுடைய கருத்தை மாற்றிக்கொண்டார். அதுக்கு அடுத்த பாயிண்ட்டுக்கு வரேன். இரட்டை கோபுரம் பற்றி தாக்கப்பட்டதை நியாயப்படுத்தி அவர் பேசியதற்கு எனக்கு தெரிந்த வகையில் இந்துக்களை விட அவரை அதிகமாக எதிர்த்தது இஸ்லாமியர்கள் தான். நான் பதிவு பண்றேன். அதேதான் நேற்றுக்கு கேள்வியிலையும் அவர் சொன்ன பதில பாருங்க. தந்தி டிவி தாக்கப்படும் போது என்னை அழைத்தார்கள், ஆனால் நான் அங்கு வரவில்லை. அதே நல்ல விஷயம் சார். ஒரு நிமிஷம், நல்ல விஷயம் தான் சார், ரொம்ப சந்தோஷம் சார். அதே நேரத்தில் நீங்க அடுத்த ஒரு கேள்வி வச்சீங்க, திராவிட கழகத்தின் சார்பில் நடக்கிற இடத்துல நீங்க இருந்தீங்களா, அதை நீங்க ஒத்துக்கிறீங்களான்னு கேட்டா கொள்கை ரீதியா நான் ஒத்துக்கிறேன். திராவிட கழகம் நடத்தல அந்த நிகழ்ச்சியை டிவி ரமணி யார் சார்? திராவிட கழகமா? அவர் இந்து தானே? அவர் சொல்லல. அவர் இந்து தான். அவருடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட்ல என்ன நீங்க என்ன நான் சொல்ல முடியாது. அவரும் இந்து தான். அவர் ஏற்றுக்கொள்ளாத விஷயத்தை நம்ம பதிவு பண்ண முடியாது. அவருக்கு இந்து மத்தியில் ஆட்சியில் இருக்காங்க. கம்யூனிட்டி சர்டிபிகேட் இந்து போடக்கூடாது. நான் ஏற்கனவே ஜவஹர்லால் வச்சு உங்கள்கிட்ட வைக்கிறேன். நீங்க திரு வீரமணியோட எல்லா கருத்தையும் உடன்படுறீங்களா? வீரமணியோட இயக்கம் அப்புறம் என்ன நீங்க சொல்றீங்க? வீரமணி யாருங்கிறது அதான் பிரச்சனை. அந்த தலைவர் சொன்னது இது எங்க கொள்கை சார்ந்த விஷயம் தானே. அப்போ தாலி இருக்கிறது உங்க கொள்கையை சார்ந்த விஷயமா? இல்ல, அப்படி சொல்ல. அவர் சில விஷயங்கள்ல நான் உடன்பட்டு செயல்படுறோம். அவருடைய எல்லா பொருளும் ஏற்றுக்கொண்டார். அப்ப இது உடன்பட்டு தானே போயிருக்காரு. எல்லா விஷயம் அவர் கருத்து சுதந்திரம் பற்றி மட்டும்தான் பேச போனாரு. கருத்து சுதந்திரம் பற்றி கருத்து சுதந்திரத்துக்கு வர சார். இன்னொரு தொலைக்காட்சியில இந்த கருத்து சுதந்திரம் பத்தி இந்த இதை டிபேட் எடுத்தாங்க. அதுல அவங்க ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் போட்டதுனால தான் அவங்களுக்கு அந்த ஒரு எதிர்ப்பே வந்தது. அதை விட ஒரு பாசிட்டிவா போட்டுருந்தாங்கன்னா டெஃபினட்டா யாரும் நீங்க விரும்புற மாதிரி போடுறதுக்கு நீங்க தனியா ஊடகம் நடத்தணும். அப்படி கிடையாது. நீங்க தனியா அது நீங்க தான் நடத்தணும். நீங்க ஊடகம் நடத்துங்க. உங்களுடைய வலைத்தளத்துல எனக்கு பிடிச்ச மாதிரி போடல பிளாக் பண்ணி சொல்லி சொன்னா ஒத்துப்பீங்களா? நீங்க நான் அதை சொல்ல வரல. பொதுவாக வலைத்தளத்தை நீங்க போடுங்க சார். ஊடகம் உங்களுடைய இதை மீறி நீங்க போயிடுவீங்க. அதை யாருன்னா கேள்வி கேட்டா ஊடகத்தின் ஜனநாயகத்தின் குரலை நல்லா கேள்வி கேளுங்க. குண்டு வீசாதீங்க சொல்றேன். நல்லா கேள்வி கேளுங்க. கேள்வி கேட்கிற அடிப்படை உரிமை, எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டியது அடிப்படை கடமையை மாற்றுக்கிறதே கிடையாது. வன்முறை மட்டும்தான் கேள்விக்குள்ளாது. அது எந்த இடமா இருந்தாலும் சரி, அதுல மாற்றுக்கிறதுல திரு மனுஷபுத்திரன் இதுல ஒரு பெரிய குழப்பம் எனக்கு வந்தது. இப்ப இந்த விவாதமும் சரி, நான் ஏற்கனவே கேட்க நினைச்சேன் சரி, இது போன்ற விவாதம் இரு தரப்பு கிடையாது வரும்போது இது பேச பேச தெளிவு பிறக்கும் நம்ம பாக்குறதா, பேச பேச மேலும் குழப்பம் இருக்கும் பாக்குறது. இல்ல, அதை நம்ம எப்படி பேசுறோங்கிற பொறுத்தா இருக்கு. இப்ப நீங்க பேசின விஷயங்கள் எனக்கு நிறைய விஷயங்கள் நான் குறிக்கிட்டது யாரையும் மறுக்கிறதுக்காக இல்ல. இப்ப ISIS விஷயம் வருது. நான் என்னுடைய முகநூல்ல ஒரு எழுதினேன். இந்த கழுத்தை அறுத்து கொள்றாங்க இல்லையா, அந்த டைம்ல அதுக்கு முதல்ல ரியாக்ட் பண்ணி கோவம் அவங்களை திட்டி எழுதுறது எல்லாமே பெரும்பாலும் முஸ்லிம்ஸா இருந்தாங்க. நான் அதுக்கு நான் எழுதினேன், ஏன் முஸ்லிம்ஸ் இவ்வளவு ஆவேசமா இது பண்றீங்கன்னா, எங்க நம்மள இதோட சேர்ந்து அசோசியேட் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பதட்டம் உங்களுக்கு உடனே வருது. அந்த பதட்டமே ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கு. எவனோ செய்யறாங்க, ஏன்னா அப்படி ஒரு கில்ட் உங்க மனசுல உருவாக்கப்பட்டிருக்கு. இன்னொன்னு நீங்க நல்லா பாருங்க, பௌத்த எதை போதிச்சுது? அன்பத்தான் போதிச்சுது. அதே பௌத்தத்தை ஒரு ஆயுதமா வச்சுட்டு தான் அவ்வளவு தமிழர்களை கொலை பண்ணாங்க.
கிறிஸ்டியானிட்டி எதை போயிச்சுது, அதை வச்சு சிலுவை போர்களும் மிகப்பெரிய ஒரு வன்முறையும் நடந்தது. இஸ்லாம் எதை போச்சுது, அன்பை போச்சு தான் போயிச்சுது. ஆனா இஸ்லாத்தின் பேர்ல நிறைய வன்முறைகள் நடந்திருக்கு. அதே மாதிரி இந்து மதம்ங்கிறது கீதையோ மற்றதோ எதை போதிக்குது வந்துட்டு. ஆனா யார் அரசியல் அதிகாரத்திற்காக இந்த மதங்களை பயன்படுத்துறாங்களோ, சமூகத்தை பிளவுபடுத்தணும்னு நினைக்கிறாங்களோ, அவர்கள் எல்லாத்துக்குமே மதம் வன்முறை கருவியா மாறுது. ஆனா மதத்தை நம்புகிற யாருக்குமே அது ஒரு வன்முறை கருவி அல்ல. இதுதான் என்னுடைய ஆர்குமெண்ட் வந்துட்டு. அப்ப இதை நம்ம பிரிச்சு பார்க்கணும் வந்துட்டு. அதிகாரத்திற்காக மதத்தை பயன்படுத்துகிறவர்களுக்கும் மதத்தை நம்புகிறவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அதே போல அதிகாரத்திற்காக மக்களை பிளவுபடுத்துகிற யாருமே மத நம்பிக்கை கொண்டவர்கள் அல்ல. மக்கள் விரோதிகள், மத நம்பிக்கைக்கு விரோதிகள் என்பதுதான் என்னுடைய கருத்து. நான் வர ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நான் வரேன். ஒரு அடிப்படையான விஷயம், இதுக்கெல்லாம் ஒரு கட்டுப்பாடு தேவை என்று ஒரு எண்ணத்துக்கு வந்தாலும் கூட அதை யார் கட்டுப்படுத்தும் என்ற பிரதானமான கேள்வி இருக்கிறது. சுய கட்டுப்பாடு அவசியமா அல்லது இதுக்கு ஒரு சென்சார், பொதுவான ஒரு சென்சார் ஒன்று தணிக்கை அமைப்பு தேவையா? நான் திரு பாலாஜி வெங்கட்ராமன் கேட்க விரும்புறேன். இது போன்ற சமூக வலைத்தளங்கள்ல தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்கு ஒரு கட்டுப்பாடு அவசியம் நினைக்கிறீங்களா? சுய கட்டுப்பாடு இருக்காது போனால் இருக்காதுன்னு தான் நினைக்க முடியும். அப்படின்னா ஒரு தணிக்கை, ஒரு சென்சார் போர்டு அவசியம் நீங்க நினைக்கிறீங்களா? அந்த அளவுக்கு மீடியா இதை கொண்டு போகாம இருந்தாலே தேவையில்லை. மீடியா வந்து வெளியே எடுக்காம இருந்தா நல்லா இருக்கும். ஆமா, விஷயமும் வெளியே மீடியா கொண்டு வராம இருந்துச்சுன்னா நல்லா தான் இருக்கும். அதுல இல்ல, நீங்க கொண்டு வரும்போது சென்சேஷனலா கொண்டு வந்தீங்க, அது இல்ல அப்படின்னு தெரிஞ்ச பிறகு அது மேல ஒரு மறுப்பே கொடுக்க மாட்டேன்றீங்களா? அப்படி இல்ல மறுக்காம நீங்க விட்டுருவீங்களா என்ன? இப்ப கூட இந்த வெஸ்ட் பெங்கால் கன்னியாஸ்திரி கேஸ்ல கூட ஆரம்பத்துல RSS அது இதுன்னு சொல்லி பிராண்ட் பண்ணியாச்சு. அதெல்லாம் ஒண்ணும் பிராண்ட் பண்ணல. கன்னியாஸ்திரி கற்பழிக்கப்பட்டிருக்கா, பாலியல் வன்முறை காலையில் தான் சொல்லிருக்காங்களே தவிர அதை செய்தது RSS காரங்களும் அதை செய்த ஏதாவது ஊடகத்துல சொல்லுங்க. நீங்க அதை செய்தது சமூக ஊடகங்களா இருக்கும், பொது ஊடகங்கள் கிடையாது. பொது ஊடகங்கள் ஒரு ஊடகத்தை நீங்க பெயர் சொல்லுங்க. நான் கேட்கிறேன், நீங்க பெயர் சொல்லுங்க. இந்துத்துவ அமைப்புகள் ஒரு காரணமா இருந்தாங்க சொல்லி சொன்னாங்க. RSS அமைப்பு விமன் கமிஷன் உடைய ஹெட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் அந்த அம்மா சொல்லுது. அரசியல்வாதிகள் சொல்றதுக்கு என்ன ஆதாரத்தின் அடிப்படையில் நீ பேசுறேன்னு அந்த அம்மாவை எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் நீ பேசுறேன்னு கூட கேட்காம சார் கேள்விக்கு என்ன பதிலா நிகழ்ச்சி ஒவ்வொருத்தரும் வரும்போது கேட்க முடியும். எல்லாரையும் கேள்வி கொடுக்க முடியாது. சரிங்களா? நரேந்திர மோடி நான் உட்காந்து கேள்வி முடியாது. பார்லிமெண்ட் தான் கேட்க முடியும். அம்மா வந்து கேள்வி கொடுக்குது. அவங்க வந்து எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் பதிவு பண்ணுறாங்க. உங்களுடைய கருத்து நீங்க அவ்வளவுதான். ஊடகங்கள் வந்து நம்ம எல்லாத்தையும் போட்டு அந்த கருத்துக்கு ஆதாரம் கொடுத்தா நான் புரிஞ்சுட்டு போட்டா ஒரு செய்தி வர முடியாது. இல்ல, இது வந்து அடிப்படையில் ஒரு கேள்வி கூட கேட்காம ஊடகங்கள் பரப்புரை விளைவுதான் இது. இப்ப இதுலயே பாருங்க, கொஞ்சம் முன்னால வந்து நண்பர் சொன்ன ஒரு வார்த்தைக்கு நீங்க அவரை கண்டிச்சீங்க. கண்டிக்கல, மாத்திக்கன்னு சொன்னீங்க. ரைட், மாத்திக்கன்னு சொன்னீங்க. இதே மாதிரி எத்தனை ஊடகத்துல சொல்லக்கூடிய தலைவர்கள் மாத்திக்கன்னு சொல்லிருக்காங்க. இல்ல சார், நான் பாத்துருக்கேன் சார். வேற ஊடகத்துல நான் இதெல்லாம் ரெகுலரா பாத்துக்கிட்டேன். எல்லா ஊடகங்களுமே சுய கட்டுப்பாடு கடைபிடிக்கப்படுது. அதுல வந்து குழப்பம். நான் கேட்கறது வந்து ஒரு பொது வெளியில ஒரு சென்சார் வேணும் நினைக்கிறீங்களா? இப்ப வந்து நாமளா இங்க வந்து ஒருங்கிணைக்கிறோம். இந்த நம்ம ஒருங்கிணைப்பு பத்தாது. இப்போ தனி ஊடகங்கள்ல வந்து சமூக வலைத்தளங்கள்ல யாருமே கிடையாது, மேனேஜ் பண்றதுக்கு யாரும் கிடையாது. அப்ப அவங்களா சுய கட்டுப்பாடு இருக்கணும். இருக்க முடியாது அப்படின்னு சொல்லும் போது இது மாதிரி வந்து கண்டென்ட் எடுத்து தான் கேட்கணுமா? ஒரு சென்சார் அவசியமா? சென்சார் கண்டிப்பா தேவைதான். அதுல மாற்று கருத்துலாம் கிடையாது. சென்சார் தேவைதான். ஆனா அதுக்கு ஒரு வரைமுறை என்னன்னு தெரியாம இதுவா இருந்துட முடியாது. எங்களுக்குள்ள சுதந்திரம் வந்து இதுல கிடைக்குதுன்னும் போது எங்களை மொத்தமா அதுல சப்ரஸ் பண்ணிட்டீங்கன்னா வேற எங்க போய் நாங்க சொல்ல முடியும்? நம்ம இது போன்ற விஷயங்கள்ல வரக்கூடிய வாதங்கள் எல்லாமே ஒரு மத ரீதியான அடிப்படை உணவை கொண்டு போய் தான் சேர்த்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற கேள்வி வருது. ஒரு விஷயத்தை ஒரு விமர்சனத்தை வைக்கப்படுகிறது. அது வந்து ISIS பற்றியா இருந்தாலும் கூட அது அனாவசியமானது, எதுவும் நம்ம தொடர்படுத்த முடியாது. இந்திய முஸ்லீம்களுக்கு அதுக்கு ஒரு சில கூட தொடர்பு கிடையாது 100% தெரிஞ்சாலும் கூட நாமளா வந்து இது நம்ம தான் சொல்றாங்க, நம்மள தான் சொல்றாங்க நம்ம எடுத்து அதுக்கான அப்படி ஒரு எடுத்துக்கொண்டா கூட அதற்கான விளக்கம் தர முயற்சி பண்ணாமல் பதிலுக்கு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கும் போது அதை நாம் ஏற்றுக்கொண்டது போல ஆகிறோமா? அதாவது இந்த கேள்விக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புறேன். இந்தியா முழுவதும் எல்லா சாதிய சமுதாயம் முஸ்லிம்கள் எல்லோரும் சகோதரர்களாகத்தான் பெரும்பான்மையினோர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதுல வந்து திட்டமிட்டு இந்த பேஸ்புக்கா இருக்கட்டும், ட்விட்டரா இருக்கட்டும், இதுல வந்து ஃபேக் ஐடி வந்து நிறைய இருக்கு. திட்டமிட்டே உருவாக்குறாங்க. கோப்ரா போஸ்ட் கூட அந்த ஊடகம் கூட சமீபத்தில் வெளியிட்டது. ஹிடன் கேமரா யூஸ் பண்ணி அந்த இது போன்ற இயக்கக்கூடியவர்கள், உதாரணத்துக்கு பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்களை டைம்ஸ்ல வந்து முக்கியமான பிரபல தலைவர்களில் சிறந்த தலைவர்கள் பட்டியல வந்து அப்புறம் நீக்கினாங்க. எல்லாம் ஃபேக் ஐடி. அப்ப இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். திட்டமிட்டு அதாவது துவேஷ பிரச்சாரத்தை மேற்கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையிலே
அதற்காகவே சில பேர் நியமித்து வைத்திருக்காங்க. உதாரணத்துக்கு சொன்னா இதே கோப்ரா போஸ்ட் வெளியிட்டுச்சு முசாஃபர் நகர் விஷயத்துல. முசாஃபர் நகர் எப்படி ஒரு இடத்துல வெற்றி பெறுவதற்கு எப்படி இந்த பேஸ்புக் மூலமாக ட்விட்டர் மூலமாக கலவரத்தை உருவாக்கலாம், கலவரத்தை உருவாக்கினா முஸ்லிம்களுக்கும் முஸ்லிம் அல்லாத சமுதாயத்து மத்தியில் ஒரு கலவரத்தை உருவாக்கினா அங்க ஓட்டு அரசியல் அங்க அவர் யாருக்கு சாதகமா இருக்குது. என்னன்னு கேட்டா தேர்தல் அரசியல்ல இருக்கக்கூடியவர்கள் மதத்தை பயன்படுத்தி மெஜாரிட்டி சமுதாயத்தை ஒருங்கிணைத்து தங்கள் பாராளுமன்ற சீட்டுகளை நிரப்ப வேண்டும், ஆட்சியை பிடிக்க வேண்டும் லட்சியத்தில் இருக்கிறார். அதே போன்று நாங்கள் வாழக்கூடிய இந்த பகுதிகளிலே எத்தனையோ கோயில் கொடை முஸ்லிம்கள் நிறைந்து வாழக்கூடிய இடங்களிலே முத்தாரம்மன் கோயில் நடக்கிறது, விழாக்கள் நடக்கிறது, தசரா நிகழ்ச்சிகள் நடக்கிறது, அவர் வேடங்களை விட்டு வருகிறார்கள், கோயில் கொடைகள் அன்றாடம் நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது 80% முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய பகுதிகளிலே பிற சமுதாயத்தை சார்ந்தவர்கள் வருகிறார்கள். அவர்களுக்கு தண்ணீர் கொடுப்பது இது போன்ற உபசரிப்புகள் இன்றைக்கு தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுக்கும் இருக்கிறது. அரசியல்படுத்தப்படுகிறது என்று சொன்னால் விநாயகர் ஊர்வலம் என்ற பெயரில் மத ஊர்வலத்தை அரசியலாக மாற்றி அதன் மூலமாக அவர்கள் என்ன செய்றாங்க, அரசியல் லாபத்தை அடைவதற்காக முத்தாலம்மன் உட்பட எல்லாமே சொன்னீங்க. நான் சந்தோஷப்பட்டுட்டே இருந்தபோது நீங்களே வந்தீங்க. திருவல்லிக்கேணியில் இஸ்லாமியர்கள் அதிகம் இருக்கிறார்கள் என்பதற்காகவே அந்த இடத்தில் விநாயகர் ஊர்வலம் நடத்தப்படக்கூடாது என்பது சரியா? அரசியல் ஊர்வலம் அங்க என்ன நடக்கிறது, கோஷம் என்ன நடக்குது, அசிங்கமான யார் இவர்கள் பிஜேபி RSS அமைப்புடைய இவர்கள் என்ன ஆட்சியம் பெருப்பி சீட்டை நிரப்புறதுக்காக அங்க முஸ்லீம் சமுதாயத்து வீடுகள்ல கல்ல விடுறது அவருக்கு அரசியல் நோக்கம் சொன்னா யாரு தடை செய்வது யார்? தமுக மனிதநேய மக்கள் கட்சி. அவருக்கு அரசியல் இருக்குன்னு சொன்னா நாங்க எந்த இடத்துல எந்த பேரணி எதையும் நடத்துறது இல்ல. இதுதான் தடை பண்ணி மத ஊர்வலங்கள் எதையும் நடத்துவதில்லை. என்னுடைய கேள்வி அது எதையுமே பெரும்பான்மையினர் அமைதி விரும்புகிறார்கள் மாற்று கருத்து கிடையாது. என்னுடைய கேள்வி, யாரோ ஒருத்தரை பத்தி யாரோ ஒருத்தர் கமெண்ட் போடும்போது அந்த கமெண்ட் நமக்கு புறக்கணிக்கலாம் அல்லது அந்த கமெண்ட் தவறு என்று சொல்லலாம். இரண்டையும் விட்டுவிட்டு நீ ஒழுக்கமா என்று வேறொரு கேள்வி வரும்போது அந்த குற்றச்சாட்டை நாமே ஏற்றுக்கொண்டது போல ஆகாதா? கண்டிப்பாக அடுத்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் யாரா இருந்தாலும் சரி, எந்த சாதிய சமுதாயத்தை சார்ந்தாலும் சரி, பிற சமுதாயத்தை பற்றி தவறாக ஒரு கருத்தை பதிவு செய்யறார் என்று சொன்னால் அந்த கருத்தை பரப்பாமல் அவர்களுக்கு அழகிய முறையில முடிந்த அளவிற்கு பதில் சொல்ல, அவருடைய கமெண்ட்ஸ்ல பதில் சொல்லணும். இல்ல அமைதியாக இருந்து வருவதுதான் என்னுடைய ஆலோசனை. குறிப்பாக இந்த சமூக வலைதளங்களிலே கட்டுப்பாடு வேண்டுமா என்று சொன்னால் அதிலையும் ஒரு கட்டுப்பாடு, ஊடகத்துக்கு எப்படி பொறுப்பு இருக்கிறதோ அதே போல சமூக வலைதளங்களையும் ஒரு கட்டுப்பாடு இருக்க வேண்டும். பேக் ஐடிகள் கட்டுப்படுத்துவதற்கான பணிகளை ஏற்கனவே கட்டுப்பாடு நடத்துவதற்காக ஏற்கனவே ஐடி ஆக்ட் ஒன்று இருக்கிறது. அது ரொம்ப விவரமா செயல்பட்டு இருக்கு. இதெல்லாம் ஒழுங்கா அமுல்படுத்தல. இது அரசியல் காரணங்களுக்காக மட்டும்தான் இந்த தணிக்கையை யூஸ் பண்ணப்படுது. உங்களுடைய இறுதியான சுருக்கமான கருத்தை தெரிஞ்சுக்கோ. இதை ஒரு இந்துத்துவ சக்தி, ஒரு இஸ்லாமிய சக்தி என்றே பார்ப்பதை விட்டுவிட்டு ஒரு கருத்தால் எதிர்கொள்வது, அதையும் நாகரீகமான கருத்தால் எதிர்கொள்வதற்கு உங்களை போன்ற ஆக்டிவா இருக்கக்கூடிய ஆட்கள் எப்போது கட்டுத்தரப்போகிறது? இரண்டு தரப்புக்குமே இல்ல. பொதுவா பாத்தீங்கன்னா இதனுடைய அமைப்பு பாத்துருங்களேன். தவறான ஒரு பதிவு இருந்துச்சுன்னா அதை ஏத்துக்கிறதுக்கு பொதுப்படையான சமுதாயம் தயாரா இல்ல. இதை அடிப்படையை புரிஞ்சுக்கணும். இப்ப நானே ஒரு தவறான ஒரு கருத்து போடுறேன்னா அது மக்கள் ஏத்துக்கிறாங்களா இல்லையான்றது எனக்கு அடுத்த 2-3 மணி நேரத்தில் தெரிஞ்சு போயிடும். அது எவ்வளவு பெரிய ஒரு ஆளா இருந்தாலும் அந்த 2-3 மணி நேரத்தில் அவனுக்கு அது சம்பந்தப்பட்ட விஷயம் தெரிஞ்சு போயிடும். அதனால தானாவே அந்த கட்டுப்பாடு என்பது உருவாகிவிடும். இது ஒரு அடிப்படையான இது. ஆனா இது டெக்னாலஜி ஏரா. இது எல்லாருக்கும் ஒரு எக்ஸ்போஷர் தரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிற விஷயம். இன்னைக்கு ஒரு ஆராய்ச்சி பூர்வமான அறிவை தேடும் ஒரு சமுதாயம் உருவாயிடுச்சு. இன்னைக்கு அறிவை தேடும் முயற்சி நடக்கும் போது தான் கண்டுபிடிக்கக்கூடிய விஷயங்கள் உலகம் முழுக்க சுத்தி அவன் தேடி பார்க்கிறான். கண்டுபிடிக்கக்கூடிய விஷயங்களை ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறான். அதுல எவ்வளவு புது விஷயங்கள் வருது. அதை ஷேர் பண்ணும்போது எனக்கு பெரிய சந்தேகமே இருக்கு. அதுல நிறைய கான்ட்ரோவர்ஷியல் விஷயங்கள் இருக்கு, கான்ட்ரோவர்ஷியல் உண்மைகள் இருக்கு, என்ன இதுவரை பேசப்படாத விஷயங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு 1917 இருந்து 1922க்குள்ள 20 லட்சம் பேர் லெனின் ஆட்சியின் கீழ் சுட்டுக் கொன்றார்கள் ஒரு உண்மை இருக்கு. செக்கான்ற ஒரு அமைப்பை உபயோகப்படுத்தி இது ஒரு கண்டுபிடிப்பு, ஒரு பதிவு. இது இந்தியா இதை பத்தி கவலைப்பட்டதில்லை.
1962 64 வரை சிபிஎம் எதுக்காக சண்டை இந்த நீங்க சொல்றீங்க ஒரு தகவல் வெளிவரக்கூடியதுல எவ்வளவு தூரம் உண்மை இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல. உங்களுக்கு தெரியும் இந்த அசாம்ல வந்து சிறுபான்மை தொல்லைப்படுத்தப்பட்டதா வரக்கூடிய ஒரு வீடியோ வந்து கடுமையா வந்துச்சு. அது பாகிஸ்தான்ல ஜெனரேட் ஆகி வந்துச்சு. ஆனா இங்க வந்து இது உண்மையா போய் தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள பல வன்முறை வெடிச்சிருச்சு. அதே போல இதே முசாபர் நகர் கலவரத்துல வேற ஒரு இடத்துல நடந்த சம்பவத்தை அங்க இருக்கக்கூடிய பாஜக எம்எல்ஏ திரு சோம் வந்து இங்கே நடந்ததா காட்டி அது ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ளாய் கடைசியில் அவர் கைதானது வந்து தெரிய விஷயம். ஒரு விஷயம் வேற எங்கேயோ உருவாகி அது உண்மையிலே இருக்கிறதா இல்லையா என்பதை தெரிந்து கொள்ளக்கூடிய பொறுமை கூட சமூக வலைத்தள கையாளர்கள் இருக்கிறது இல்ல. அது விஷயம் போல ஒரு கிருமி போல வந்து அது சரியான வாதமா எனக்கு தெரியல. பாத்தீங்கன்னா பொதுப்படையாக இந்த விஷயங்களை கையாள்பவர்கள் மிக மிக பொறுப்புடன் தான் கையாளுகிறார்கள். அதாவது சென்சிட்டிவ் விஷயங்களை ஹேண்டில் பண்ணும்போது மிக பொறுப்புடன் கையாளுகிறார்கள். அதனுடைய விலை பர்டிகுலர்லி ரெண்டு சம்பவமும் சரியான வாதமா தெரியல. ரெண்டு சம்பவமே நடவடிக்கை எடுத்தது மத்திய அரசாங்கம். உங்கள் தகவலுக்காக பாஜக எம்எல்ஏ தொடர்புடைய விஷயமும் சரி, அஸ்ஸாம் கலவரம் சரி, இந்த விஷயமே சோசியல் மீடியா தவறாக பயன்படுத்தப்படுகிறது என்று நடவடிக்கை எடுத்தது பாஜக எம்எல்ஏ உட்பட நடவடிக்கை எடுத்தது மத்திய அரசு. உங்களுடைய சுருக்கமான கருத்து. சமூக வலைத்தளங்கள் மட்டுமல்ல, பொதுவாக இணையத்தில் வளரக்கூடிய பல விஷயங்களை ஒரு அரசியல் எழுத்தாளர் என்கிற முறையில் நான் ஒரு தடவைக்கு 4 தடவை செக் பண்ணாம நான் பயன்படுத்த மாட்டேன். ஒரு முறை ஒரு விவாதத்தில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் பத்தி ஒருத்தர் கோட் பண்றாரு. இது இணையத்தில் இருக்குன்னு சொல்றாரு. போய் செக் பண்ணி பார்த்தா அப்படி ஒரு ஜட்ஜ்மெண்டே இல்ல. யாரோ ஒருத்தர் ஹூக்கப் பண்ணி எழுதுறாரு வந்துட்டு. அப்ப யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் பதிவு பண்ணலாம். நீங்க சர்ச் பண்றப்ப எல்லாமே உண்மை மாதிரி உங்களுக்கு வரும் வந்துட்டு. அதனாலதான் பொதுவாக உலகம் முழுக்க நம்ம நாட்டில் மட்டுமல்ல இணையத்திலிருந்து கிடைக்கக்கூடிய தரவுகளை யாருமே நேரடி தரவுகளா எடுத்துக்கிறது இல்ல. ஆனா நம்ம சமூகத்தை அதை பற்றி விழிப்புணர்ச்சி இல்ல. இதுதான் பிரச்சனை. அது வாட்ஸ்அப்பா இருக்கலாம், சோசியல் நெட்வொர்க்கிங்கா இருக்கலாம். நமக்கு ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்ச்சி இந்த ஊடகத்தை பத்தி தேவை. இன்னொன்னு, ஹேட்ரட்டை பரப்பும் விதமா எழுதுறதும் பேசுறதும் ஒரு சமூக அவமானம். நமக்கு அரசியல் கருத்து மட்டுமல்ல, எந்த கருத்தையுமே ஒரு வன்முறையான சொற்களை, அவமானகரமான சொற்களை பயன்படுத்தி பேசுறவங்களுக்கு எந்த சமூகத்தையும் பிரதிபலிக்கிறதுக்கு தகுதி இல்லைங்கிறதா என்னுடைய கருத்து. நிச்சயமாக வந்து வன்முறை பரப்புவர்கள் எந்த சமூகத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அவர்களை வந்து அந்த சமூகத்துடைய பிரதிநிதியாக இல்லை மற்றும் நிச்சயமாக மனிதர்களாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது மாற்று கருத்தில்லை. மக்களுடைய பார்வை என்ன? இது போன்ற சமூக வலைத்தளங்களுக்கான தணிக்கை கட்டுப்பாடு தேவையா? மக்கள் பார்வை என்ன? இப்போது பார்க்கலாம். சமூக வலைத்தளங்களுக்கு தணிக்கை தேவையா என்ற கேள்விக்கு ஆம் என்று 48% மக்களும், இல்லை தேவையில்லை என்று 45% மக்களும், ஓரளவு தேவை கட்டுப்பாடு என்ற அளவில் ஓரளவு தேவை என்று 7% மக்களும் தெரிவித்திருக்கிறார்கள். ஓரளவு தணிக்கை தேவை என்று 7% மக்களும், தணிக்கை தேவை கிடையாது என்று 45% மக்களும், தணிக்கை கட்டாயம் தேவை என்று 48% மக்களும் தெரிவித்தார்கள். நிச்சயமாக மக்களுடைய பார்வை பிளவுபட்டு கிடப்பதாக நாம் பார்த்து புரிந்து கொள்ளலாம். இதில் ஒரு கட்டுப்பாடு எந்த அளவுக்கு கொண்டு வர முடியும் என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. மத்திய அரசு ஒரு சட்டம் கொண்டு வந்தால் கூட அந்த சட்டமும் தவறாக பயன்படுத்தக்கூடியது கண்கூடாக பார்க்கிறோம். எனவே நிச்சயமாக இதில் பலம் தரக்கூடியது சென்சார் அல்ல, தணிக்கை துறையில சுய கட்டுப்பாடு மட்டும்தான். தான் எழுதக்கூடிய ஒவ்வொரு வரைக்கும் பொறுப்பேற்கொண்டு மனசாட்சி பொதுவாகத்தான் எழுதுகிறோம், பேசுகிறோம், கருத்தை பதிவு செய்கிறோம் என்ற எண்ணம் இந்து முஸ்லிம் என்றில்லாமல் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்குமானால் இது போன்ற ஒரு வெறுப்புணர்ச்சியை தூண்டக்கூடிய விஷயங்கள் ஒரு இடத்தும் வராது. அது பொது ஊடகமாக இருந்தாலும் சரி, சமூக வலைதளங்களாலும் சரி, நிச்சயமாக வெறுப்பை உமிழாமல் நட்புணர்வை, நல்லிணக்கத்தை கொண்டு வருவதற்கான முயற்சியை அந்தந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் மேற்கொள்ள வேண்டும், முன்னெடுக்க வேண்டும் என்பது அனைவருடைய கருத்தாக இருக்க முடியும். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கருத்து 4 பேருக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நண்பர்களே. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.